Hi students, this is once again Meena. So today in this video we are going to see chapter 2 inverse trigonometry introduction. Okay. இப்போ நம்ம இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட்லேயே ட்ரிக்னாமெட்ரினா என்னன்னு படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அப்போது ட்ரிக்னாமெட்ரியோட பேசிக் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதோட ஃபார்முலாஸ், அதோட ஃபார்முலாவோட டெரிவேட்டிவ்ஸ் அண்டு ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, டெரிவேட்டிவ் தெரிஞ்சுனாலே மனப்பாடம் பண்ணணுன்னே அவசியம் இல்லை. மனப்பாடம் பண்ணாமே அந்த ஃபார்முலா வந்து தன்னால் ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கவும் தெரியணும். இஃப் யூ வாண்ட் யூ டெல் மீ, அதுக்கு நான் ஒரு தனி வீடியோ கூட நான் போடுறேன். ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் எப்படி வந்தது அண்ட் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு. வேணும்னா நீங்கள் அதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா கன்ஃபார்மாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். பட் இப்போ வந்து இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் சில இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் அது வந்து நமக்கு புரியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 10th நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க? 0 டிகிரியில் இருந்து 90 டிகிரி வரைக்கும் சைனோட வேல்யூ அண்ட் காஸோட வேல்யூ, டேனோட வேல்யூ அண்ட் இதோட ரெசிப்ரோக்கல்ஸோட வேல்யூஸ். சைனோட ரெசிப்ரோக்கல் கொசீக்கன், காஸோட ரெசிப்ரோக்கல் சீக்கன், டேனோட ரெசிப்ரோக்கல் காட், அதோட வேல்யூஸும் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? நடுவில் 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி இதுக்கெல்லாம் படிச்சிருப்பீங்க. இதுதான் 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க. கரெக்டுங்களா? ஸோ 10th அப்புறம் தான் நீங்கள் நாட் ஓன்லி ஃபார் 0 to 90 டிகிரி, 90 டிகிரிலேருந்து 180 டிகிரி வரைக்கும் கூட என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் தென் 270 டிகிரி அண்ட் 360 டிகிரி அண்ட் எத்தனை டிகிரி கொடுத்தாலும் எனி டிகிரி யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் அப்படிங்கிறத நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சைன் 120 டிகிரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி போட்டிருப்பீங்க? இது ரீகால் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். சைன் ஆஃப் 180 மைனஸ் 120, 180 மைனஸ் பண்ணால் 60, 180 60 மைனஸ் பண்ணால் 120 வந்துடும் இல்லைங்களா? 120 இந்த மாதிரி எழுதிக்கலாம், 180 மைனஸ் 60. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் சைன் 180 மைனஸ் தீட்டா, 180ங்கிறது ஹரிசாண்டல் ஆங்கிள் இல்லைங்களா? ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோ மாறாது. அண்ட் 180 மைனஸுங்கிறது என்னது? 180 மைனஸ் செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் அதோட ரெசிப்ரோக்கலும் பாசிட்டிவ். அதனால சைன் 60 டிகிரின்னு வந்துடும். சைன் 60 டிகிரி எவ்வளவு? √3/2. கரெக்டுங்களா? அப்போ சைன் 120 டிகிரியும் சைன் 60 டிகிரியும் சேம். தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரியாக இருந்தாலும் சரி, 120 டிகிரியாக இருந்தாலும் சரி, சைன் 60 டிகிரி ஈக்குவல் டு சைன் 120 டிகிரி. இது மட்டுமானா இல்லை. இது இல்லாமல் வேறு இதுக்கு அடுத்து 360க்கு அப்புறம் ஒரு 60 ஆட் பண்ணி பாருங்கள். 360 + 60 அண்ட் அது கூட ஒரு 60. இப்படி ஆட் பண்ண சேம் வேல்யூ வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட்டில் ரெண்டுலேயுமே சைனோட பாசிட்டிவ் வேல்யூஸ் வந்துட்டுருக்கும். அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் ரெண்டுலேயுமே சைனோட நெகட்டிவ் வேல்யூஸ் வந்துட்டுருக்கும். ரொட்டேட் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு 180 டிகிரிக்கும் இந்த வேல்யூஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ட்ரிக்னாமெட்ரிக்கல் வேல்யூஸ். கரெக்டுங்களா? இது நீங்கள் தெளிவாக 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. இது இன்னும் தெளிவாக வேணும் மேம், நீங்கள் ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறீங்க, எனக்கு என்ன சொல்கிறீங்கன்னே புரியலை. 11th ப்ராப்பராக படிச்சிருந்தா இப்போ நான் சொல்கிறது புரியும். ஸோ அது புரியலை அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ட்ரிக்னாமெட்ரியை தனியாக பேசிக்காக அதோட ஃபார்முலாஸில் இருந்து அது எப்படி இந்த 90 மைனஸ் தீட்டா, 180 மைனஸ் தீட்டாவும், 270 + தீட்டா மைனஸ் தீட்டா, 90 + ஆர் மைனஸ் தீட்டா, 180 + ஆர் மைனஸ் தீட்டா, இதெல்லாம் வந்து எப்படி வந்தது, எப்படி ஹேண்டில் பண்ணணும் அண்ட் அதோட ஃபார்முலாஸ் எல்லாம் என்னன்றது டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நம்ம போடலாம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இது தெரிஞ்சிருக்கவங்களுக்கு இப்போ இது புரியும். இப்போ என்னென்னா பாருங்கள், நல்லா தெரியுதோ தெரியலையோ நல்லா கவனிங்க. இப்போ நம்ம குவாட்ரண்ட்டாக எடுத்துக்கிட்டோம்னா இதை ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இதை செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த்து குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க. இங்கே எல்லா ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோவும் இங்கே பாசிட்டிவில் இருக்கும். இங்கே சைன் அண்ட் அதோட ரெசிப்ரோக்கல்ஸ் மட்டும் பாசிட்டிவில் இருக்கும். இங்கே டேன் அண்ட் அதோட ரெசிப்ரோக்கல்ஸ் மட்டும் பாசிட்டிவில் இருக்கும். இங்கே காஸ் அண்ட் அதோட ரெசிப்ரோக்கல் மட்டும் பாசிட்டிவில் இருக்கும். இதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க. ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு கான்செப்ட் வச்சுக்கலாம். நம்ம ஆல் அப்படின்னா எல்லாம் பாசிட்டிவ், சில்வர்னா சைன் அண்ட் அதோட ரெசிப்ரோக்கல் பாசிட்டிவ், டீ டேன் அண்ட் அதோட ரெசிப்ரோக்கல் பாசிட்டிவ், கப்ஸ் காஸ் அண்ட் அதோட ரெசிப்ரோக்கல்ஸ் பாசிட்டிவ். ஓகே. இது எப்படி வந்தது அப்படிங்கிற பேசிக் முதற்கொண்டு இருக்குது. ஏன்னா இது எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து தான் எப்போதுமே ஆங்கிள் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இப்போ இங்கே வந்து இப்போ இப்படி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து ஆங்கிள் பார்க்குறீங்க. ஓகேங்களா? இது ஆப்போசிட் வந்து எப்படி இருக்குது? இது பாசிட்டிவ் இல்லைங்களா? ஒய்யில் பாசிட்டிவ், இது நெகட்டிவ். எக்ஸில் வந்து இது இந்த ரைட் சைடு பாசிட்டிவ், லெஃப்ட் சைடு நெகட்டிவ். ஸோ அப்போ இது இப்படி டாப்பில் போகுது இல்லைங்களா? அப்போ இது பாசிட்டிவ்.
அண்ட் இதுவும் பாசிட்டிவ் சைடு, எக்ஸோட பாசிட்டிவ் சைடு தான் இருக்குது. ஒய்யும் பாசிட்டிவ் சைடு, எக்ஸும் பாசிட்டிவ் சைடு. அப்போ சைன் வந்து ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடு பாசிட்டிவ்னா சைன் பாசிட்டிவ், அட்ஜசன்ட் சைடும் பாசிட்டிவ்னா காசும் பாசிட்டிவ், ரெண்டுமே பாசிட்டிவ்னா டேனும் பாசிட்டிவ். இப்போ சைன் பாசிட்டிவ், காஸ் பாசிட்டிவ், டேன் பாசிட்டிவ்னா சைனோட ரெசிப்ரோக்கலும் பாசிட்டிவ், காசோட ரெசிப்ரோக்கலும் பாசிட்டிவ், டேனோட, அதனால எல்லாமே பாசிட்டிவ். இப்போ இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆங்கிள் எடுத்துக்கும் போது ஆப்போசிட் சைடு வந்து இப்போ பாருங்க ஒய் ஆக்சிஸ் டாப்பில் இருக்குது, அதனால பாசிட்டிவ், சைன் பாசிட்டிவ். ஆனால் அட்ஜசன்ட் சைடு நெகட்டிவில் இருக்குது, அதனால காஸ் நெகட்டிவ். இங்கே இந்த குவாட்ரண்ட்டில் சைன் பாசிட்டிவ் வந்துடுது, காஸ் நெகட்டிவ் வந்துடுது. சைன் பாசிட்டிவ், காஸ் நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால டேனை பொறுத்த வரைக்கும் சைன் பை காஸ், பாசிட்டிவ் பை நெகட்டிவ், டேனும் நெகட்டிவ். கரெக்டுங்களா? அதனால தான் இந்த குவாட்ரண்ட்டில் சைன் அண்ட் அதோட ரெசிப்ரோக்கல் மட்டும் பாசிட்டிவ், காஸ் டேனோட ரெசிப்ரோக்கல்ஸ் எல்லாம் நெகட்டிவ் ஆயிரும். அண்ட் இந்த குவாட்ரண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒய் வந்து டவுனுக்கு வந்துடுது, கீழே வந்துடுது. கரெக்டுங்களா? இந்த எக்ஸ் ஆக்சிஸ் கீழே வந்து அப்போ ஒய் நெகட்டிவ். அப்போ ஆப்போசிட் சைடு ஒய் வந்து எப்போதுமே ஆப்போசிட் சைடாக இருக்கும். ஆப்போசிட் சைடு வந்து நெகட்டிவ், அட்ஜசன்ட் சைடும் நெகட்டிவ். அப்போது சைனும் நெகட்டிவ், காசும் நெகட்டிவ். டேன் வந்து என்ன ஆயிரும்? நெகட்டிவ் பை நெகட்டிவ், சைன் பை காஸ், நெகட்டிவ் பை நெகட்டிவ், பாசிட்டிவ் ஆயிரும். அப்போது அதனால இந்த தேர்ட் குவாட்ரண்ட் டேன் மட்டும், டேன் அண்ட் அது ரெசிப்ரோக்கல் பாசிட்டிவ். அதே மாதிரி இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் வந்து பாசிட்டிவ், அப்போ அட்ஜசன்ட் சைடு பாசிட்டிவ். அட்ஜசன்ட் சைடு பாசிட்டிவ்னா காஸ் பாசிட்டிவ், ஆப்போசிட் சைடு டவுனில் வருது, ஒய் ஆக்சிஸ் நெகட்டிவ், அதனால சைன் நெகட்டிவ். காஸ் பாசிட்டிவ், சைன் வந்து நெகட்டிவ், அதனால டேன் வந்து ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் இருக்கனால டேனும் நெகட்டிவ். அப்போ காசும் அதோட ரெசிப்ரோக்கல் மட்டும்தான் பாசிட்டிவ். ஓகேங்களா? இப்படி தான் வந்தது. ஓகே, ஸோ இது இப்போ நான் திருப்பி சொல்கிறேன். இப்போ இதுதான் கான்செப்ட். இது பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் நான் பேசுறது புரியும். அதனால இதை நான் சொல்லிட்டேன் இப்போ. ஸோ இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ், இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், அண்ட் இது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகே, ஸோ இப்போ இது 0 டிகிரியில் ஆரம்பித்து இப்படி போணுச்சுன்னா இது 90 டிகிரிக்கு வந்துடும். 90 டிகிரிக்கு அப்புறம் இது 180 டிகிரிக்கு வரும். 180 டிகிரிக்கு அப்புறம் இது 270 டிகிரிக்கு வரும். அப்புறம் இது 360 டிகிரி முடிஞ்சு ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் முடிஞ்சிடும். திருப்பி ஸ்டார்ட் ஆகி அதே பொசிஷனுக்கு தான் வரும். திருப்பி ஆங்கிள் 310 டிகிரினாலும் 10 டிகிரினாலும் ஒன்று, 370 டிகிரினாலும் இது வந்து என்னது 10 டிகிரி. இதே ஒரு சுற்றிட்டு வந்து இங்கே விட்டோம்னா 370 டிகிரி. இப்போ 370 டிகிரி 10 டிகிரி ரெண்டுமே சேம், ஒரே பொசிஷனுக்கு திருப்பி வந்துட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? ஓகே, தட்ஸ் ஆல். ஆங்கிள் அப்படி தான் போகும். ஓகே, இங்கே இது வந்து ஆர் சில்வர் டீ கப்ஸ். ஓகே, இப்போ நம்ம சைனை பற்றி பார்க்க போகிறோம். சைன் வந்து உங்களுக்கு தெரியும், சைன் 0 டிகிரி. 0 டிகிரியில் சைனோட வேல்யூ என்ன நான் போடுறேன். சைன் 0 டிகிரியில் சைனோட வேல்யூ 0. 90 டிகிரியில் +1 வரும். 180 டிகிரியில் திருப்பி 0 ஆயிரும். அண்ட் 270 டிகிரியில் -1 வரும். அண்ட் 360 டிகிரியில் திருப்பி 0 ஆயிரும். இப்படியே ரொட்டேட் ஆகிட்டே வரும். சைனோட கிராஃப் வந்து இப்படி தான் போகும். கரெக்டுங்களா? இதை நம்ம இப்படி நம்பர் லைனில் கொடுத்தோம்னா கூட இது 0 டிகிரி, அண்ட் இது π/2, அண்ட் இது π, இது 3π/2. இப்படி போயிட்டே இருக்கும். இது நெகட்டிவ்ல -π/2, -π, -3π/2 இப்படி போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? இங்கே ஒய் ஆக்சஸ் வச்சுக்கலாம். ஓகே, இப்போது என்ன ஆகுது, இங்கே 0ல் ஆரம்பித்து சைன் 0 டிகிரிக்கு 0வா, அண்ட் இங்கே என்னது ஒரு 30 டிகிரிக்கு என்ன வரும்? 1/2 வரும். சைன் 30 டிகிரி. 45 டிகிரி, சைன் 45 டிகிரிக்கு என்ன வரும்? 1/√2 வரும். அண்ட் சைன் 60 டிகிரிக்கு என்ன வரும்? √3/2 வரும். அண்ட் 90 டிகிரிக்கு 1 ஆயிரும். அப்போ 0, ½ அதை விட கொஞ்சம் பெருசு, அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படியே கொஞ்சம் 0லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு 1 ரீச் பண்ணிடும். 1 ரீச் பண்ணதுக்கப்புறம் 1லேருந்து திருப்பி ரெடியூஸ் ஆகிட்டே வரும். இங்கே வந்து இது என்னது, ஒரு இங்கேருந்து இங்கே 90 டிகிரியா, 90 டிகிரி ப்ளஸ் ஒரு 30 டிகிரி பாருங்கள். 90 + 30 120 டிகிரி. 120 டிகிரியில் √3/2 திருப்பி ரிப்பீட் ஆகும். √3/2. அதுக்கப்புறம் இந்த இடத்துல 1/√2 வரும். 1 செகண்ட், அதாவது 90 + 45. 90 + 45 என்ன வரும்? 135 டிகிரியில். அதுக்கப்புறம் திருப்பி இங்கே 90 + 60 150 டிகிரியில் என்ன வரும்? 1/2 வரும். அதுக்கப்புறம் திருப்பி 180 டிகிரி வரும்போது 0 வந்துடும். ஸோ அப்போ 0லேருந்து அப்படியே ரைஸ் ஆகிட்டே போய் 1 ரீச் பண்ணிவிட்டு 1 ரீச் பண்ணிவிட்டு திருப்பி 1 ரீச் பண்ணிவிட்டு திருப்பி 1லேருந்து அப்படியே டவுன் ஆகிட்டே வந்து 0க்கு வந்துடும்.
அப்புறம் திருப்பி 0ல இருந்து இங்கே நெகட்டிவ் வேல்யூஸ் வரும். -1/2, -1/√2, -√3/2 அண்ட் -1. அதே மாதிரி இங்கே -√3/2, -1/√2, -1/2, 0. இப்படி இதே வேல்யூஸ் இப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் சைனுக்கு. இப்போ நம்பர் லைனில் போடணுன்னா சைன் 0, 0. இதெல்லாம் எக்ஸ் வேல்யூ, இதெல்லாம் ஒய் வேல்யூ. ஓகேங்களா? எக்ஸ் வேல்யூலாம் ஆங்கிள், ஒய் வேல்யூலாம் சைனோட வேல்யூ. சைன் 0, 0. சைன் π/2 இங்கே 1 இருக்கதா வச்சுப்போம், இங்கே -1 இருக்கதா வச்சுப்போம். சைன் π/2 1. இப்படியே நடுவில் இருக்க வேல்யூஸ்க்கெல்லாம் 1/2, √3/2 அப்படி போயிட்டு 1 போய் ரீச் பண்ணிடும். சைன் பை திருப்பி டவுன் ஆகி 0க்கு வந்துடும். சைன் 3π/2னா 270 டிகிரி, அதுக்கு திருப்பி -1க்கு வந்துடும். அப்புறம் இதே மாதிரி போயிட்டே இருக்கும். 2πக்கு வந்து திருப்பி 0 ரீச் பண்ணிடும். அதே மாதிரி இப்போ நெகட்டிவ் ஆங்கிள்னா என்ன அர்த்தம்? இப்படி வர்றது, கரெக்டுங்களா? இந்த பக்கம் வர்றது. ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா, இப்போ இந்த பக்கம் இப்படி போனீங்கன்னா +30 டிகிரி, இந்த பக்கம் வந்தீங்கன்னா -30 டிகிரி, கரெக்டுங்களா? ஸோ அப்போ -30 டிகிரிக்கு -1/2 அண்ட் அப்படியே வரும். வந்து -πக்கு வந்து -1க்கு வந்துடும். அதுக்கப்புறம் -π/2க்கு, அப்புறம் -πக்கு 0 போயிடும். அப்புறம் -3π/2க்கு வந்து 1க்கு வந்துடும். இது வந்து -π/2 இருக்கும். இது -π. ஒன்ஸ் அகேன் -π +π ரெண்டுமே சேம் தான். அண்ட் இங்கே வரும்போது -3π/2 ஆயிரும். +π/2னாலும் -3π/2னாலும் ஒன்று தான். ஏன்னா இப்படி வந்தால் ப்ளஸ், இதே இப்படி சுற்றிட்டு வந்தால் மைனஸ். ஓகே, ஸோ அப்போது இங்கே வந்து +1க்கு போயிடும், இப்படி போயிடும். ஸோ இப்போ இதை நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த சைனோட வேல்யூஸ் வந்து +1 இருந்து -1க்குள்ளே மட்டும்தான் வரும். ஸோ இதுக்கு மேலே போகவே போகாது. இப்படியே தான் இந்த கர்வ் வந்து போய்கிட்டே இருக்கும். இது சைனோட கர்வ். ஓகேங்களா? டிகிரி வந்து என்னது? என்ன டிகிரி, எந்த டிகிரி வேணால் கொடுக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் -∞ +∞ வரைக்கும் என்ன டிகிரி கொடுத்தீங்கனாலும் சைனுக்கு வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூ எதுக்குள்ளே தான் இருக்கும்? +1 இருந்து -1க்குள்ளே மட்டும்தான் இருக்கும். புரியுதுங்களா? இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சைனோட ஃபங்க்ஷனை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது சைன் ஃபங்க்ஷன் f of x is equal sin xன்னு வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் சைன் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ட்ரிகோனோமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன் ஃப்ரம். ஓகே, f of xக்கு என்ன டெஃபினிஷன்? sin x. sin x ஃபங்க்ஷனை பார்க்க போகிறோம். ஓகே, sin xை பொறுத்த வரைக்கும் இதோட டொமைன் எப்படி இருக்கணும்? எனி டிகிரி -∞ இருந்து +∞ வரைக்கும் எனி டிகிரி இருக்கலாம். நடுவில் எந்த டிகிரிக்குமே ஆன்சர் வேல்யூ கன்ஃபார்மாக உண்டு. சைன் எக்ஸில் எக்ஸு தான் டிகிரி, கரெக்டுங்களா? இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன வேல்யூ போட்டாலும் அதுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, ஸோ அதுதான் இதோட டொமைன். அப்போது இதோட டொமைன் என்னது? ரியல் நம்பர், எனி வேல்யூ. அண்ட் இதோட கோடொமைன் என்னவோ வேணா இருந்துட்டு போகுது. கோடொமைன் பற்றி நம்ம பேச முடியாது. ஏன்னா ஃபங்க்ஷன் டொமைனை பற்றி ஏன் பேசுகிறோன்னா, இதில் இருக்க ஒரு எலமெண்ட்டுக்கும் இமேஜ் கன்ஃபார்மாக இருக்கணும். அண்ட் கோடொமைனில் இது வந்து எதெல்லாம் இமேஜாக இருக்கோ, எதெல்லாம் கனெக்டாக இருக்கோ, கனெக்ட் ஆகாமல் இருக்கிறத பற்றி நமக்கு கவலையே கிடையாது. எதெல்லாம் கனெக்டாக இருக்கோ அதை தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இப்போ அந்த ரேஞ்சை பற்றி தான் நம்ம பேச போகிறோம், கரெக்டுங்களா? ஸோ ரேஞ்சை பற்றி மட்டும் நம்ம சொன்னால் போதும். இப்போ இதில் ரேஞ்ச் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது டொமைனு. இதோட ரேஞ்ச் என்னவா இருக்கும்? எது கூடலாம் போய் கனெக்ட் ஆக போகுது அதை தான் பார்க்க போகிறோம். இந்த எல்லா ஃபங்க்ஷனும் -1ல இருந்து +1க்குள்ளே தான் கனெக்ட் ஆகும். எல்லாமே இந்த ஏரியாக்குள்ளே தான் கனெக்ட் ஆகும். இந்த ஏரியாக்குள்ளே மட்டும்தான் கனெக்ட் ஆகும். இதில் மட்டும்தான் கனெக்ட் ஆகும். இதுக்கு வெளியவோ கீழேயும் போகவே போகாத வேல்யூஸ், கரெக்டுங்களா? ஸோ அதனால சைன் ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் வந்து என்னது? -1ம் வரும், +1ம் வரும். இதுக்குள்ளே தான் இருக்கும். இதுக்கு வெளியில் அதோட வேல்யூஸ் வராது. புரியுதுங்களா? சைனோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 0 π/2, 90 டிகிரியை π/2ன்னு சொல்லுவோம், 180 டிகிரியை πன்னு சொல்லுவோம், 270 டிகிரியை 3π/2ன்னு சொல்லுவோம், கரெக்டுங்களா? இங்கே இதோட சைனோட வேல்யூ என்னவா இருக்கும்? இந்த இடத்துல இங்கே வந்து 0 டிகிரியில் 0வாக இருக்கும், π/2ல +1 ரீச் பண்ணும், அண்ட் பையில் திருப்பி 0 ஆயிரும், 3π/2ல திருப்பி -1 வரும், திருப்பி 0 அப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் சைனோட வேல்யூ. இது இப்போ சைனோட கிராஃப் நம்ம போடணும் அப்படின்னா 0 டிகிரி π/2. ஓகே, வெயிட் அ மினிட். கிராஃப் கொஞ்சம் நான் இந்த பக்கம் போட்டுக்கிறேன்.
இங்கே நம்ம இங்கே போட்டிருக்கிறது இது டொமைன், இது ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ சைனோட கிராஃப், சைன் ஃபங்க்ஷனோட கிராஃப் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இங்கே டொமைன் ஒய் ஆக்சிஸில் வந்து ரேஞ்ச் மட்டும் ஒய் ஆக்சிஸில் வரும். ஒய் ஆக்சிஸ் கோடொமைன்னு வச்சுக்கலாம். ஸோ எதெல்லாம் ரேஞ்சாக வருதோ அதை மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இது 0 டிகிரி அண்ட் இது π/2ன்னு வச்சுக்கலாம். 90 டிகிரி வரிசையாக தானே வரும். 0, 30 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி அண்டு 180 டிகிரி. 90 டிகிரியாக நான் ஸ்கேல் போடுறேன். 1 சென்டிமீட்டர் 1, 2, 3ன்னு போடுவோம் இல்லைங்களா? 0க்கு அப்புறம் 0.1லாம் போட மாட்டோம் இல்லைங்களா? அது மாதிரி 90 டிகிரியாக ஸ்கேல் வச்சுக்கலாம். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 90 டிகிரி பை அண்ட் 3π/2, 2π இப்படி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் -π/2, -π, -3π/2, -2π இப்படி போகும். ஸோ இங்கே இது வந்து +1, இங்கே -1, இங்கே +2, ஐம் சாரி, இங்கே -1, இங்கே +1, முன்னாடி போட்டது தான் கரெக்டாக, திருப்பி மாற்றி போட்டேன். ஓகே. ஸோ பாசிட்டிவ் டைரக்ஷன் மேலே, நெகட்டிவ் டைரக்ஷன் கீழே. சாரி. ஸோ இது பாசிட்டிவ் ஒய், இது நெகட்டிவ் ஒய் டேஷ், எக்ஸ் டேஷ். ஓகே. இப்போது இதுக்கு மேலே +2, +3, +4 இதெல்லாம் இருக்குது. -2, -1 இதெல்லாம் இருக்குது கீழே. மேலே பாசிட்டிவ், கீழே நெகட்டிவ், டாப் பாசிட்டிவ், பாட்டம் நெகட்டிவ். ஓகே. இப்போது சைன் 0 டிகிரிக்கு என்ன வரும் ஆன்சர்? x = 0னா y = 0 இல்லைங்களா? x = 0 அப்படின்னா y = என்னது? yங்கிறது தான் f(x) இல்லைங்களா? sin 0, sin 0 = என்னது? 0. x 0னா yயும் 0. அப்போ இங்கே வந்துடும். அண்ட் x = π/2 வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. x = π/2 இங்கே போட்டிங்கன்னா sin π/2 தான் y. sin π/2 எவ்வளவு? 1 இல்லைங்களா? கிராஃப் இங்கே போடுறேன். அண்ட் பை போட்டிங்கன்னா 0 வந்துடும். 3π/2 போட்டிங்கன்னா -1 வந்துடும். அண்ட் 2π போட்டிங்கன்னா 0 வந்துடும். இப்போது இப்படி போது பாருங்க கிராஃப். போதுங்களா? இப்படி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி -π/2 போட்டிங்கன்னா -1 வரும். -π போட்டிங்கன்னா 0 வந்துடும். 3π/2 -3π/2 போட்டிங்கன்னா +1 வந்துடும். 2πக்கு 0 வந்துடும். ஸோ இப்படி என்னோட கர்வ் வந்து இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். இது sin x ஃபங்க்ஷன். இது வந்து நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து சைனோட கிராஃப், sin x ஃபங்க்ஷனோட கிராஃப். ஓகே. ஸோ இதோட டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன நம்ம பார்த்துக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். கரெக்டுங்களா? இப்போ இந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை எப்போ இன்வெர்ட் பண்ண முடியும் சொல்லுங்களேன்? இன்வெர்ட்டபிள் ஃபங்க்ஷன் போன கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம். இன்வெர்ட்டபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். எந்த ஃபங்க்ஷன் இன்வெர்ட் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் டொமைன் வந்து 1, 2, 3 இருக்குது. கோடொமைன் வந்து ABC இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது 1 to 1 அண்ட் ஆன் டூவாக இருக்கணும். அப்படின்னா தான் இன்வெர்ட் பண்ண முடியும் இல்லைங்களா? இங்கே ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருந்தால் கூட இதை இன்வெர்ட் பண்ணும்போது ABCDன்னு வந்து 1, 2, 3ன்னு வந்து இப்படி கனெக்ட் ஆயிரும். ஒன்று கனெக்ட் ஆகாமல் இருக்கும். அப்போ இது ஃபங்க்ஷனாகவே இருக்க முடியாது. அண்ட் அப்படி இல்லை, எனக்கு வந்து இதில் வந்து 1 to 1 ஃபங்க்ஷனாக இல்லை, ஆன் டூவாக இருக்குது பட் 1 to 1 ஃபங்க்ஷனாக இல்லை அப்படின்னா இதை இன்வெர்ட் பண்ணாலும் இது ஃபங்க்ஷனாக இருக்காது. கரெக்டுங்களா? ஏன்னா ஏலேருந்து ஒரு இமேஜ் தான் இருக்கும், பிக்கு 2 இமேஜ் இருக்கும். அப்போ ஃபங்க்ஷனே கிடையாது இல்லைங்களா? ஸோ அப்போ ஒரு ஃபங்க்ஷனை எப்போ இன்வெர்ட் பண்ண முடியும்? இது 1 to 1 ஃபங்க்ஷன் அண்ட் ஆன் டூ ஃபங்க்ஷனாக இருக்கணும். 1 to 1 அண்ட் ஆன் டூவாக இருக்கணும். அப்போ தான் இன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இப்போது சைன் ஃபங்க்ஷனை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சைன் ஃபங்க்ஷன் வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இங்கே ரியல் நம்பர்ஸ் இருக்கும். ரியல் நம்பர்ஸ்னால் நிறைய டிகிரிஸ் இருக்கும். இப்போ இங்கே 0, இப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி இங்கே π/2, இங்கே π, 3π/2, 2π, இதே மாதிரி அங்கே இங்கே -π/2, -π, -3π/2 இதெல்லாம் எக்ஸ் வேல்யூ எல்லாம் வந்து டொமைன் இல்லைங்களா? இப்போ இதே மாதிரி கோடொமைனில் ரியல் நம்பரே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 0, இங்கே என்ன இருக்கும்? -1, +1 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. 0 டிகிரி எது கூட சேரும்? 0 கூட சேரும். π/2 எது கூட சேரும்? +1 கூட சேரும். -π/2 எது கூட? -1 கூட சேரும். π எது கூட சேரும்? 0 கூட சேரும். -πயும் 0 கூட சேரும். அண்ட் 3π/2 எது கூட சேரும்? 3π/2 -1 கூட சேரும்.
மைனஸ் பை 3π/2 எது கூட சேரும்? +1 கூட சேரும். கரெக்ட்டுங்களா? இப்படி போயிட்டுருக்கும். 2π இது கூட சேரும் 0 கூட. இப்ப இந்த மாரி தான் போயிட்டு இதுக்குள்ளேயே தான் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? இது வந்து ஆக்சுவலி மெனி டூ ஒன் ஃபங்ஷன். ஏன்னா, ஒண்ணும் நெறைய வேல்யூக்கு இமேஜா இருக்கு. கரெக்ட்டுங்களா? -1 வந்து ஏதாவது ஒரு வேல்யூக்கு மட்டும் இமேஜ் கிடையாது. -1 நெறைய வேல்யூக்கு இமேஜா இருக்கு. அதாவது மெனி டூ ஒன். கரெக்ட்டுங்களா? அப்ப -π ஆ அண்ட் +π, 2π இது எல்லாத்துக்குமே 0 தான் இமேஜா இருக்கு. -π, π, -2π, +2π இது எல்லாத்துக்குமே இமேஜ் வந்து 0வா இருக்கு. அப்ப மோர் தென் ஒன் வேல்யூக்கு சேம் இமேஜ் வருது. உங்களுக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ இத வந்து ஒன் டு ஒன் ஃபங்ஷன் நம்ம சொல்ல மாட்டோமே. மெனி டு ஒன் ஃபங்ஷன்னு தானே சொல்லுவோம். sin x இஸ் அ மெனி டு ஒன் ஃபங்ஷன். அப்ப இத எப்படி இன்வெர்ட் பண்ண முடியும்? அப்ப இத இன்வெர்ட் பண்ணிட்டோம்னா -1, 0, 1 இதுக்கு மேலலாம் வேல்யூஸ் இருக்குன்னே வச்சுப்போம். அப்ப என்ன ஆகும்? இந்த 0 மட்டுமே எது கூட சேரும்? 0 கூட சேரும், π கூட சேரும், -π கூட சேரும், +5 கூட சேரும், -2π கூட சேரும், +2π கூட சேரும். இப்படி சேர்ந்தா இது ஃபங்ஷனே கிடையாதே. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ இது ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டூவா இருந்தா மட்டும் தானே நம்ம இன்வெர்ட் பண்ண முடியும். அப்ப இன்வெர்ஸ் ஃபங்ஷன் சைன் இன்வெர்ஸ் எப்படி கொண்டு வரது? இன்வெர்ஸ் ஃபங்ஷனை எப்படி கொண்டு வரது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் டொமைன். என்னது அது பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் டொமைன்? வாட் இஸ் பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் டொமைன்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 180 டிகிரிக்கும் வேல்யூ ரிப்பீட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க பாருங்க. இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா, இது மொத்தமா 360 டிகிரி இருக்கு. கரெக்ட்டுங்களா? இங்க இது என்னது? 0ல இருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டு +1 போயிருது. அப்புறம் +1ல இருந்து டிக்ரீஸ் ஆயிட்டு 0க்கு வருது. அப்ப இந்த 2 குவாட்ரண்ட்லயும் சேம் வேல்யூஸ் தான் குடுக்குது. இங்க ஒரு 1/2, இங்க ஒரு 1/2. இங்க வந்து 1/√2 அப்படின்னா, இங்க ஒரு 1/√2. இங்க √3/2னா, இங்க ஒரு √3/2 அப்படின்னு சேம் வேல்யூஸ். இந்த பக்கமும், இந்த பக்கமும் சேம் வேல்யூஸ் தான் குடுக்குது. பட் இங்கேயும் ஒரே வேல்யூ குடுக்கும். நெகட்டிவ்ல குடுக்கும். -1/2, -1/√2, -√3/2 அப்படின்னு சொல்லி -1 அப்படின்னு சொல்லி குடுக்கும். இது இங்கேயும் அதே மாரி நெகட்டிவ் வேல்யூஸ் குடுக்கும். இது 2லயும் பாசிட்டிவ் வேல்யூ, இது 2லயும் நெகட்டிவ் வேல்யூ. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க இருந்து இது வரைக்கும் எடுத்துக்கோங்களேன். -1ல இருந்து +1க்கு போகும். -1ல இருந்து கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு போய் 0 ஆயிட்டு, 0ல இருந்து கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயி +1க்கு போகுது. அதே மாரி இங்கேயும் -1ல இருந்து இப்படி. இங்க இருக்கிற வேல்யூவும், இங்க இருக்கிற வேல்யூவும் ஈக்குவலா இருக்கும். அப்போ இப்ப ஒரு இங்க -π/2 3π/2 -π/2ன்னு சொல்லலாம் இல்லைங்களா? இந்த பக்கம் வந்தோம்னா -π/2. இந்த -π/2ல இருந்து +π/2 வரைக்கும் -1ல இருந்து +1க்கு ரீச் ஆகுது பாருங்க. அதே மாரி ஒவ்வொன்னும் இங்க இருந்து பார்த்தீங்கன்னா, இங்க +1ல இருந்து இங்க -1க்கு வரும். இதே வேல்யூ இங்க ரிப்பீட் ஆகும். அதே வேல்யூ இங்க ரிப்பீட் ஆகும். ஒரு பை வேல்யூக்கும் இந்த வேல்யூஸ் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். சரி, அப்போ -π/2ல இருந்து +π/2 வரைக்கும். அதே மாதிரி +π/2ல இருந்து 3π/2 வரைக்கும். -π/2ல இருந்து +π/2 வரைக்கும். +π/2ல இருந்து 3π/2 வரைக்கும். அதே மாரி 3π/2ல இருந்து ஒன் செகண்ட் திருப்பி இப்படி போலாம். 2π இந்த 2π தாண்டி அண்ட் 5π/2 வரைக்கும். அண்ட் 3π/2ல இருந்து 5π/2 வரைக்கும். அத மாரி வேல்யூஸ் வந்து திருப்பி இதே வேல்யூஸே ரிப்பீட் ஆயிட்டே போகும். ஸோ அப்போ ஏதாவது ஒரு பை இன்டர்வல்ல எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா, நம்ம இந்த 0 இன்வால்வ் ஆகுற மாதிரி ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, -π/2 to π/2 இதுதான் பிரின்சிபல் வேல்யூ. ஏன்னா இந்த வேல்யூ இந்த ஆங்கிள்குள்ள வர்ற சைனோட வேல்யூ தான் மீதி இந்த ஆங்கிள்ஸ் எல்லாத்துக்கும் வரும். திருப்பி ரிப்பீட் ஆகும். கரெக்ட்டுங்களா? 0 டிகிரிக்கு 0 வேல்யூ வருதுன்னா, π டிகிரிக்கு 0 வேல்யூ வரும். 2πக்கும் 0 வரும். -πக்கும் 0 வரும். 2π அதே மாரி π/2க்கு +1 வருது அப்படின்னா, திருப்பி இங்க என்ன வரும்? இந்த இடத்துல இங்க வருது பார்த்தீங்களா? -3π/2க்கு +1 வரும். இந்த மாரி மோர் தென் 1 டிகிரிக்கு சேம் +1 வரும். மோர் தென் 1 டிகிரிக்கு 0 வரும். மோர் தென் 1 டிகிரிக்கு -1 வரும். ரைட்டுங்களா? அப்ப சேம் வேல்யூ ரிப்பீட் ஆகும். ஒரு 180 டிகிரிக்கு ஒன்ஸும் சேம் வேல்யூ ரிப்பீட் ஆகும். பாருங்க, இங்கிருந்து இது வரைக்கும் என்னது 180 டிகிரியா? இந்த 180 டிகிரியில இங்கெல்லாம் நெகட்டிவ் வேல்யூ, இங்கெல்லாம் பாசிட்டிவ் வேல்யூ. இந்த 180 டிகிரியில ஒரு டிஃபரெண்ட் வேல்யூஸ் வருது. அதே வேல்யூ அடுத்த 180 டிகிரிக்கு ரிப்பீட் ஆகும். திருப்பி ரிப்பீட் ஆகும். ஒவ்வொரு 180 வேல்யூக்கும்
வர அந்த செட் ஆஃப் வேல்யூஸ் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த பிரின்சிபல் வேல்யூவை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, you're going to take only the principal value. பிரின்சிபல் வேல்யூவை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ண போறேன், டொமைனுங்கிறது என்டையர் ரியல் நம்பர் இல்லைங்களா? இந்த ஃபங்க்ஷனோட இந்த ஃபங்க்ஷனையே அப்படி என்ன பண்ணிக்க போறேன், பிரின்சிபல் டொமைன். பிரின்சிபல் டொமைன் எதை எடுத்துக்க போறேன், -π/2 to π/2 இதை மட்டும் எடுத்துக்க போறேன் ரியல் நம்பர்ஸ் நடுவில். இதுல இருந்து இதோட ஆன்சர்ஸ் எல்லாம் என்ன எதுல வரைக்கும் இருக்கும், -1ல இருந்து 1க்குள்ள இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு கிராஃப் போட்டு பாருங்களேன், 0 -π/2 +π/2. நடுவில் என்ன டிகிரி வேணா இருக்கலாம், இது 90 டிகிரி, -90 டிகிரி, +90 டிகிரி, நடுவில் 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 30 டிகிரி, 40 டிகிரி, 60 டிகிரி, இதெல்லாமே வரலாம். -1 0 1. இப்போ இது வந்து -1 கொடுக்கும், இது +1 கொடுக்கும், 0 0 கொடுக்கும், நடுவில் இருக்கிறதெல்லாம் அப்படி எப்படி நேராக கொடுத்துருக்கும் அந்த வேல்யூஸ்க்கு நேராக. அப்போ இதை பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கு, இட் இஸ் அ 1-to-1 ஃபங்க்ஷன் அண்ட் ஆன்-டு ஃபங்க்ஷனாக இருக்கும் இந்த சைன் ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? ஸோ அப்போ பிரின்சிபல் டொமைன், ஆக்சுவலி சைன் ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து ரியல் நம்பர். ஸோ இதே பிரின்சிபல் டொமைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா -π/2 to π/2 என்டையரா. ஏன்னா ஃபுல் டொமைனும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இன்வெர்ட் பண்ண முடியாது, இது இன்வெர்ட்டபிள் ஃபங்க்ஷன் கிடையாது. இந்த டொமைனை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் நாட் அன் இன்வெர்ட்டபிள் ஃபங்க்ஷன். பட் பிரின்சிபல் டொமைனை எடுத்துக்கிட்டு அதோட ரேஞ்ச் எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் அ இன்வெர்ட்டபிள் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த சைன் எக்ஸ் நம்ம இன்வெர்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அப்படி இன்வெர்ட் பண்ணோம்னா f of x is equal to sin x இல்லைங்களா? இப்போ x என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே f of x ஒய்ன்னு வச்சுக்கோங்க, y is equal to sin x. அப்போ x is equal to என்னது, sin inverse of y equal to x. sin இந்த பக்கம் வரும்போது sin inverse ஆயிரும், அப்போ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஆயிரும். கரெக்டுங்களா? ஓகே, ஸோ இந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் f inverse, அதான் f inverseன்னு சொல்றோம். இந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வரும்போது f எதுலேருந்து போணுச்சு சொல்லுங்க, பிரின்சிபல் டொமைன் என்னது எஃப்க்கு, -π/2 to π/2. ஏன் பிரின்சிபல் டொமைன் எடுக்கிறோம், பிரின்சிபல் டொமைன் எடுத்தோம்னா தான் அது 1-to-1 அண்ட் ஆன்-டு ஃபங்க்ஷனாக இருக்க முடியும், அப்படி இருந்தால் தான் அதை இன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இதோட ரேஞ்ச் என்னது, -1ல இருந்து 1 வரைக்கும். கரெக்டுங்களா? அப்போ இதை இன்வெர்ட் பண்ணோம்னா இது என்ன வரும், -1 to 1 to -π/2 to π/2. கிளியருங்களா? இது எதுக்கு, sin f inverse of x is equal to sin inverse of x. இன்வர்ஸ் ஃபங்க்ஷனோட டொமைன் அண்ட் ரேஞ்ச். புரியுதுங்களா? இப்படி தான் டொமைன் அண்ட் ரேஞ்சை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? ஐ திங்க் இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா திருப்பி ஒரு தடவை ரீகால் பண்ணி பாருங்கள். ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதே மாதிரி தான் காசு, டேனு, காட்டு, கொசிக்கன், சீக்கண்ட் எல்லாத்துக்குமே வரும். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், எல்லாத்துக்குமே டொமைன் ரேஞ்ச் எழுதிட்டு இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கும் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கிராஃப் எல்லாம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை போட்டு காட்டுறேன். ஸோ அப்படி பார்க்க போனோம்னா சைன் ஃபங்க்ஷன் இல்லைங்களா, sin f of x is equal to sin x. இதுக்கான டொமைன் ரேஞ்ச். சைன் ஃபங்க்ஷனுக்கு டொமைன் பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர் ஜென்ரலா. ஓகேங்களா? ரேஞ்ச் வந்து -1 to 1க்குள்ள தான் வரும். இதுக்கு கிராஃப் இங்கே நான் போட்டுடுறேன். இது 0, இங்கே -∞ +∞ வரைக்கும் வரும். sin 0 0 ஆயிரும். அதுக்கப்புறம் பையில் வந்து 1/2 வரும், 3πயில் -1/2 வரும். இப்படி போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? இப்படி தான் போகும் சைன் ஃபங்க்ஷன். இந்த 1லேருந்து +1லேருந்து -1க்குள்ளே இதுக்குள்ளே தான் இந்த கிராஃபே இருக்கும். ஸோ இதோட ரேஞ்ச் வந்து +1லேருந்து -1க்குள்ளே தான் இருக்கும். அண்ட் எக்ஸ் வேல்யூ வந்து என்ன வேணால் கொடுக்கலாம், எந்த வேல்யூக்கு வேணால் வேல்யூ வரும், கன்ஃபார்மாக வேல்யூ இருக்கும், அன்டிஃபைன்டாக போகாது சைன் ஃபங்க்ஷன்.
ஓகேங்களா? இது சைன் ஃபங்க்ஷனோடது. ஓகே. அடுத்தது இப்போ ஃபங்க்ஷன் பத்தி பார்ப்போம். டொமைன் வந்து ஃபுல் டொமைன் தான் பார்க்குறோம். பிரின்சிபல் டொமைன் இப்ப பார்க்கல. முதல்ல சைன், காஸ், டான் ஃபங்க்ஷன்ஸ்க்கு முதல்ல பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. காஸ் எக்ஸுக்கும் எனி ஆங்கிள் என்ன ஆங்கிள் வேணா குடுக்கலாம். எந்த ஆங்கிளும் அன்டிஃபைன்டா போகாது. யூ கேன் கிவ் எனி ஆங்கிள். ஸோ ரியல் நம்பர்ல எந்த ஆங்கிள் வேணா குடுக்கலாம். அதோட ரேஞ்சும் -1ல இருந்து +1க்குள்ள தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ +1 வச்சுக்குவோம். இது -1 வச்சுக்குவோம். 0 அண்ட் π/2 π 2π இப்படி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் போயிட்டே இருக்கும். cos 0 வந்து 1 ஆயிரும். இங்க வந்து எங்க 0 வருதோ அங்க 1 வந்துரும். இங்க எங்க 1 வருதோ அங்க 0 வரும். ஓகே. cos π/2 வந்து 0 ஆயிரும். π வந்து -1 ஆயிரும். 2π வந்து 3π/2. 3π/2 வந்து திருப்பி 0 ஆயிரும். இப்படி போகும். சரி. அப்போ இங்கேயும் அந்த காஸ் ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் வந்து +1ல இருந்து -1க்குள்ள தான் ஆன்சர். நீங்க எந்த ஆங்கிள் போட்டீங்கனாலும், எக்ஸுக்கு பதிலா நீங்க எந்த ஆங்கிள் போட்டீங்கனாலும், உங்களோட ஆன்சர் வந்து +1ல இருந்து -1க்குள்ள தான் குடுக்கும். ஸோ, இப்போ இது பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனா, இங்க 0 வர்றதுலலாம் 1 வரும். 1 வர்ற இடத்துலலாம் 0 வரும். அவ்வளோதான். மத்தபடி வேற ஒரு பெரிய சேஞ்சஸ் கிடையாது. இது சைன் ஃபங்ஷனுக்கானது, காஸ் ஃபங்ஷனுக்கானது. அடுத்தது f of x is equal to இதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், இதோட ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துடலாம். கொசீக்கண்ட் எக்ஸ் பார்த்துடலாம். கொசீக்கண்ட் எக்ஸ் பார்த்தீங்கன்னா, கொசீக்கண்ட் எக்ஸ் இன்ஃபைனைட் ஆயிரும். சைனு காசு எல்லாம் இன்ஃபைனைட்டே ஆகாது. பட் கொசீக்கண்ட், சீக்கண்ட், காட், டேன் எல்லாமே அன்டிஃபைன்டு வேல்யூ போகும். எப்போ? இப்போ சைன் எங்கெல்லாம் 0 வரும்? சைன் 0 டிகிரிக்கு என்ன வந்துடும்? சைன் 0 டிகிரி 0வா? அப்போ கொசீக்கண்ட் 0 டிகிரிக்கு 0வை ரெசிப்ரோக்கல் பண்ணால் இன்ஃபைனைட் ஆயிருமா இல்லையா? ஸோ இப்போ சைன் எங்கெல்லாம் 0 ஆகுதோ அங்கெல்லாம் கொசீக்கண்டுக்கு வேல்யூ கிடைக்காது. ஏன்னா ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 0 ஆயிரும். இப்போ சைன் எங்கெல்லாம் 0 ஆகுது பாருங்க. 0, π, 2π, அதாவது nπ. என்னன்றது என்னது? பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் ஆர் இன்டீஜர், எனி இன்டீஜர். இப்போ நீங்க எண்ணுக்கு என்ன நம்பர் போட்டீங்கனாலும் 0 போட்டீங்கன்னா 0 × π, 1 போட்டீங்கன்னா 1π, 0 × π 0, 1 போட்டீங்கன்னா 1π, 2 போட்டீங்கன்னா 2π, 3 போட்டீங்கன்னா 3π, அதே மாதிரி -1 போட்டீங்கன்னா -π, -2 போட்டீங்கன்னா -2π. ஸோ எண்ணுக்கு பதிலாக என்ன இன்டீஜர் போட்டீங்கனாலும் அந்த இடத்துல எல்லாம் சைனோட வேல்யூ என்னவாயிரும்? 0 ஆயிரும். 0 டிகிரி, π டிகிரி, 2π, -π, -2π. இப்போ சைன் இங்கெல்லாம் 0 ஆகுதுன்னா கொசீக்கண்ட் இங்கெல்லாம் என்ன ஆயிரும்? இன்ஃபைனைட் ஆயிரும். அப்போ இன்ஃபைனைட் ஆகுது. அப்போ டொமைன்ல நமக்கு பையோ இல்லைன்னா 2πயோ இல்லை 3πயோ இருந்ததுன்னா அதையெல்லாம் கொண்டு போய் எது கூட கனெக்ட் பண்ணுவீங்க? எது கூடயும் கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ கனெக்ட் ஆகாமல் எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அது ஃபங்க்ஷனாகவே இருக்காது. அப்போ இதுக்கெல்லாம் வேல்யூ இருக்காதுன்னா அப்போ இதை டொமைன்ல இருந்து இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். எதை ரிமூவ் பண்ணணும்? nπயை ரிமூவ் பண்ணணும். அப்போ ரியல் நம்பர் -nπ, where n belongs to integer. ஓகே. இது டொமைன் ரேஞ்சு. அப்போ இதோட டொமைன் சொல்லியாச்சு. இதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட கிராஃப் என்னவா இருக்கும்? இப்போ சைன் வந்து என்ன ஆகுது? சைன் 0 0, 90 டிகிரிக்கு என்னவாகும்? 0ல இருந்து 1க்கு போகும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் இந்த பக்கம் -1ல இருந்து சைனோட வேல்யூ வந்து -1ல இருந்து +1 வரைக்கும் தானே, இப்படி தானே இருக்கும். சரி, இதுதான் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த வேல்யூ தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதை தான் இப்போ நம்ம கொசிக்கனுக்கு ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம் இல்லைங்களா? இப்போ சைன் 91னா 1ஓட ரெசிப்ரோக்கல் 1. அதே மாதிரி 270 டிகிரி இல்லைன்னா -90 டிகிரி -1னா -1ஓட ரெசிப்ரோக்கலும் -1 தான். இப்போ சைன் 30 டிகிரி பார்த்தீங்கன்னா 30 டிகிரி 1/2னா கொசிக்கன் 30 டிகிரி 2 வரும்.
கரெக்ட்டுங்களா? 2 வரும். இப்ப இதோட ரெசிப்ரோக்கல் இதெல்லாம் வந்து 1க்கு கீழ இருக்குது. 1க்கு கீழ இருக்க எந்த நம்பரா இருந்தாலும் 1/2, 1/3, 1/4, 1/6, 1/8 இந்த மாரி எந்த நம்பர ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கனாலும் 2, 3, 4, 6, 8 அப்படின்னு சொல்லி 1 விட அதிகமான நம்பர் ஆயிரும். கிரேட்டர் தென் 1 கிடைக்கும். ஸோ அப்ப இந்த நம்பர்ஸ் எத நீங்க ரெசிப்ரோக்கல் பண்ணாலும், இந்த இடத்துல வேல்யூஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? கிரேட்டர் தென் 1ஆ தான் இருக்கும். 0வ ரெசிப்ரோக்கல் பண்ணா அத நம்ம விட்டுர்றோம். அந்த வேல்யூவே விட்டுர்றோம். 0வ எல்லாத்தையும் விட்டுர்றோம் இல்லைங்களா? இன்ஃபைனைட் வந்துரும். அதனால அந்த வேல்யூவ விட்டுருவோம். அப்ப இங்கேயும் கிரேட்டர் தென் 1 -1 -1 விட லெஸ்ஸரா இருக்கும். கரெக்ட்டுங்களா? நெகட்டிவ் வரும்போது -2, -3, -4ன்லாம் வரும்போது என்ன ஆகும்? -1 விட அது கம்மியாயிரும். கரெக்ட்டுங்களா? அப்போ என்ன ஆகுது? தட் மீன்ஸ் கொசீக்கண்டோட வேல்யூ எப்படி இருக்கு? -1 வரும், -1 வரும். 1 விட இங்க பாருங்க. 1 ரீச் பண்ணும். -1 ரீச் பண்ணும். அதுக்கப்புறம் 1க்கு மேல இருக்கும். இங்க -1க்கு கீழ இருக்கும். இதுக்கு நடுவுல எந்த வேல்யூவும் வராது. கொசீக்கன பொறுத்தவரைக்கும். ஏன்னா, சைனோட வேல்யூ எல்லாம் 1க்கும், -1க்கும், 0க்கும் இதுக்கு நடுவுல தான் இருக்கும் சைனோட வேல்யூ. சைனோட வேல்யூ இதுக்குள்ள தான் இருக்கும். இதுக்குள்ள இருக்கிற அந்த சைனோட வேல்யூ 0ல வந்து வரும்போது இன்ஃபைனைட் ஆயிரும். அதனால அத மட்டும் விட்டுருவோம். 0வ ரெசிப்ரோக்கல் பண்ணா. மீதி இங்க இருக்கிறது எத ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கனாலும், இங்க இருக்க எத ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கனாலும் 1 விட அதிகமாயிரும். அதோட ரெசிப்ரோக்கல். இங்க இருக்க எத ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கனாலும் -1 விட கீழ போயிரும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா கொசீக்கன்றது அதோட ரெசிப்ரோக்கல். அப்போ கொசீக்கண்டோட கிராஃப் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாமே நீங்க 11த்ல படிச்சிருப்பீங்க. 11த்ல இன்னும் டீட்டெயில்டா படிச்சிருப்பீங்க. இப்ப நான் வந்து அத ரீகால் தான் பண்றேன் உங்களுக்கு. கரெக்ட்டுங்களா? கொசீக்கண்டோட கிராஃப் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து +1 இங்க +1 இருக்கு. இங்க -1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 0வெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம். கரெக்ட்டுங்களா? இப்போ 0 கிட்ட இன்ஃபைனைட் ஆயிரும். அடுத்தது பை கிட்ட இன்ஃபைனைட் ஆயிரும். பை கிட்ட டிஸ்கனெக்ட் ஆயிரும் இந்த ஃபங்ஷன்ஸ்லாம். இப்ப சைன் ஃபங்ஷன்லாம் கன்டினியூஸா போகும். எங்கேயுமே டிஸ்கனெக்ட் ஆகாது. காஸ் ஃபங்ஷனும் கன்டினியூஸா போகும். இது கொசீக் மத்த எந்த ஃபங்ஷனும் கன்டினியூஸா போகாது. டிஸ்கனெக்ட் ஆயிரும். 0லேருந்து பை வரைக்கும் தான். அதுக்கப்புறம் 2π வரைக்கும். அதே மாரி இந்த பக்கம் -π வரைக்கும். அதுக்கப்புறம் -2π வரைக்கும். இப்படி தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்போ 0 டூ பை அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க. இப்ப இத நான் வந்து பாசிட்டிவா, நெகட்டிவான்னு பார்க்கணும். 0 π/2 பை. 0 டூ பைன்றது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனும் அதோட ரெசிப்ரோக்கல் கொசீக்கண்டும் பாசிட்டிவ். அப்ப 0 டூ பைல கொசீக்கண்ட் வந்து ஃபுல்லாவே பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்ல பாசிட்டிவ். பாசிட்டிவ்னா மேல தான் வரும் கர்வ். மேல கர்வ் வருதுன்னா, இப்போ வந்து சைன் 0ல விட்டுருவோம். 0க்கு இன்ஃபைனைட் போயிரும்னு வச்சுக்கோங்க. அண்ட் இங்க என்னது π/2 வருமா? சைன் π/2 வந்து 1னா அதோட ரெசிப்ரோக்கலும் 1. ஸோ அதுக்கப்புறம் 30 டிகிரிக்கு என்ன வரும்? 1/2 வரும். 1/2னா இங்க என்ன வந்துரும்? 2 வந்துரும். ஸோ இப்படியே போகும். இப்படியே மேல போகும். அதே மாரி இந்த பக்கம் அதே வேல்யூ அப்படியே மேல போகும். இப்படி போகும். அதே மாதிரி π to 2π. π to 2π இங்கேயும் நெகட்டிவ், இங்கேயும் நெகட்டிவ். ஏன்னா இங்க tan மட்டும் தான் பாசிட்டிவ். இங்க காஸ்ன்றதோட ரெசிப்ரோக்கல். இங்க tanன்றதோட ரெசிப்ரோக்கல். அப்ப கொசீக்கண்ட் வந்து இங்க 2மே நெகட்டிவ்ல வந்துரும். அப்ப π to 2πக்கு நெகட்டிவ்ல வந்துரும். -1 வர்ற இடத்துல -1 ரெசிப்ரோக்கல் -1 தான். அதுக்கு கீழ இருக்கதெல்லாம் வந்து -1/2னா -2 ஆயிரும். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ -1 விட கீழ வந்துரும். இப்படி தான் வரும் கர்வ். ஸோ இந்த மாரி மாறி, மாறி இந்த கர்வ்ஸ் வந்து இப்படி வந்துரும். இதுதான் கொசீக்கண்டோட கிராஃப். அப்ப இந்த கொசீக்கண்டோட கிராஃப்ல நீங்க ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க. இந்த -1ல +1லேருந்து -1 வரைக்கும் கொசீக்கண்டோடது கிராஃப் வந்து இருக்கவே இருக்காது. இந்த இடத்துலலாம் வரவே வராது. இப்போ 1க்கு மேல -1, -1க்கு கீழ தான் அதோட கிராஃப்ஸ் இருக்கும். கொசீக்கண்டோட கிராஃப். கரெக்ட்டுங்களா? இப்போ கொசீக்கண்டோட ரேஞ்ச் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ரியல் நம்பர் ஃபுல்லா வரும். பட் இந்த ரியல் நம்பர்ல இருந்து நம்ம எதெல்லாம் ரிமூவ் பண்ணிறணும்? -1 to 1 ரிமூவ் பண்ணிறணும். இங்க பாருங்க, நான் இது ஓப்பன் பிராக்கெட்ல போட்டுருக்கேன். அப்பனா நம்ம ரிமூவ் பண்ற வேல்யூல -1 இருக்காது. -1க்கு பக்கத்து வேல்யூல இருந்து +1க்கு பக்கத்து வேல்யூ வரைக்கும் ரிமூவ் பண்ணணும். ஏன்னா -1 வந்து இருக்கும். வந்துரும். கிராஃப்ல வரும். -1 கிராஃப்ல வரும். +1ம் கிராஃப்ல வரும். ஸோ அப்ப -1 இந்த ரியல் நம்பர்ல இன்க்ளூட் ஆயிரும்.
-1க்கு அடுத்த நம்பர் +1க்கு உள்ள -1க்கும் +1க்கும் உள்ளுக்கு இருக்கிற நம்பர்ஸ் எதுவுமே இந்த கிராஃப்ல வராது. அந்த வேல்யூஸ் எதுவுமே கொசீக்கண்ட் எக்ஸுக்கு நீங்க எந்த டிகிரி போட்டீங்கனாலும், அதுக்கான ஆன்சர்ல -1க்கு மேலேயோ, +1க்கு கீழேயோ இதுக்கு நடுவுல இருக்கிற வேல்யூஸ் வரவே வராது. புரியுதுங்களா? கொசீக்கண்ட்டுக்கு. அதே மாரி தான் சீக்கண்ட்டுக்கும். ஏன்னா, காசும் வந்து என்னது +1ல இருந்து -1க்குள்ள தான் இருக்கு. சைன் எப்படி +1ல இருந்து -1க்குள்ள இருக்கோ, அதே மாரி காசும் +1ல இருந்து -1க்குள்ள தான் இருக்கும். அப்போ இதோட ரெசிப்ரோக்கல்ஸ் எல்லாமே இதுக்கு மேலேயும் +1க்கு மேலேயும் -1க்கு கீழேயும் தான் லை ஆகும். கரெக்ட்டுங்களா? அப்போ f of x is equal to secant x இருந்ததுன்னா, அதோட டொமைன் அதோட ரேஞ்ச முதல்ல பார்த்துருவோம். ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும்? எல்லா வேல்யூவும் வரும். பட் -1ல இருந்து +1க்குள்ள வராது. அதே மாரி வந்துரும். பட் ரேஞ்ச் பார்ப்போம். ரேஞ்ச் வந்து டொமைன் பார்ப்போம். டொமைன் எப்படி இருக்கும்? டொமைன்னா காசு எங்கெங்கெல்லாம் 0 ஆகுதோ, 0வோட ரெசிப்ரோக்கல் இன்ஃபைனைட் ஆயிரும். அப்ப காசு எந்த எக்ஸ் வேல்யூக்கெல்லாம் 0 ஆகுதோ, அந்த எக்ஸ் வேல்யூ எல்லாம் இங்க போட்டோம்னா இன்ஃபைனைட் ஆயிரும். அதனால அந்த எக்ஸ் வேல்யூ எல்லாம் ரிமூவ் பண்ணிரணும். ரிமூவ் பண்ணல அப்படின்னா, அப்ப π/2ல காசு 0 ஆகும். நான் π/2 இங்க வச்சுக்கிட்டேன்னா, 0வோட ரெசிப்ரோக்கல் வந்து இன்ஃபைனைட். π/2 கொண்டு போய் இன்ஃபைனைட்ல கனெக்ட் பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்றது? அப்ப π/2க்கு இமேஜே இருக்காது. அப்ப இது ஃபங்க்ஷனாவே இல்லாம போயிரும். ஸோ அதனால காசு எங்கெல்லாம் 0 ஆகுதோ, அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிரணும். அந்த வேல்யூஸ் எல்லாம் விட்டுறணும். விட்டுட்டு தான் போடணும். ஸோ அப்போ எங்கெல்லாம் காசு 0 ஆகும்? ஆட் நம்பர் ஆஃப் π/2. பாருங்க. இது என்னது 0, 1 π/2, 2 π/2 வந்து π ஆயிரும். 3 π/2, 4 π/2 வந்து 2π ஆயிரும். இங்க 5 π/2, 6 π/2 வந்து 3π ஆயிரும். இங்க 7 π/2, 8, 9 π/2 அது மாதிரி. ஸோ π/2, 3 π/2, 5 π/2, 7 π/2, 9 π/2, 11 π/2 ஆட் நம்பர் ஆஃப் π/2 எல்லாத்துலயுமே வெர்டிக்கல் லைன்ஸ் எல்லாத்துலயுமே காஸ் 0. ஹரிசாண்டல் லைன்ஸ் எல்லாத்துலயுமே sin 0. sin 0 ஆகிற இடத்துல காஸ் 1 ஆயிரும். 1 ஆர் -1 ஆயிரும். காஸ் 0 ஆகிற இடத்துல sin 1 ஆர் -1 ஆயிரும். புரியுதுங்களா? இங்க பாருங்க. சைனை பொறுத்த வரைக்கும் ஹரிசாண்டல் லைன்ல எல்லாம் 0 ஆயிரும். வெர்டிக்கல் லைன்ல மேல +1 கீழே -1. காசை பொறுத்த வரைக்கும் வெர்டிக்கல் லைன்ல எல்லாம் 0 ஆயிரும். ஹரிசாண்டல் லைன்ல ரைட் சைடு +1 வேல்யூவை கொடுக்கும், லெஃப்ட் சைடு -1 வேல்யூவை கொடுக்கும். கரெக்ட்டுங்களா? ஓகே. அப்போ கொசீக்கண்டுக்கு நம்ம எதையெல்லாம் ரிமூவ் பண்ணணும்? காசு எங்கெல்லாம் 0 ஆகும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். காசு எங்கெல்லாம் 0 ஆகும்? ஆட் நம்பர் ஆஃப் π/2ல எல்லாம் 0 ஆகும். ஆட் நம்பர் எப்படி எழுதுறது நம்ம? 2n + 1 அப்படின்னு எழுதலாம். 2nங்கிறது ஒரு ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் கூட 1 ஆட் பண்ணா அது ஆட் நம்பர் ஆயிரும். ஸோ அப்போ 2n + 1 π/2 எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். இப்போ n-க்கு என்ன மேம் வேல்யூ கொடுக்கலாம்? n பிலாங்ஸ் டு இன்டீஜர்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ 0. n-க்கு 0 போட்டிங்கன்னா என்ன வந்துடும்? 2 × 0 + 1 π/2 வந்து. n-க்கு -1 போட்டிங்கன்னா என்ன வந்துடும்? -2 + 1. -2 + 1 என்ன ஆகும்? 1 π/2 வந்துடும். -1 π/2 வந்துடும். இப்போ இது எங்க மேம் 0 எங்க மேம் வரும்? 0 வரவே வராது. 0 எப்படி வரும்? வராது இல்லைங்களா? ஸோ 0 வரவும் கூடாது. கரெக்டா? ஸோ அப்போ இங்க n பிலாங்ஸ் டு இன்டீஜர். இன்டீஜர் எல்லாம் போட்டு பாருங்க. 0 போட்டிங்கன்னா π/2 வரும். 1 போட்டிங்கன்னா 3 π/2 வரும். 2 போட்டிங்கன்னா 5 π/2 வரும். அதே மாதிரி 0 போடும்போது ஓகே -1 போடும்போது -2 + 1 -π/2 வரும். -2 போடும்போது இந்த பக்கம் வந்துடும். -3 π/2 அப்படி போயிட்டே இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஓகே. தட்ஸ் ஆல். ஸோ இதுக்கான கிராஃபை நான் அப்புறமா போட்டு காட்டுறேன். இதே மாதிரி தான் வரும். பட் என்னன்னா இங்கே மேலே இருக்குன்னா இது கீழே இருக்கும். அது வேல்யூஸ் இங்கே பிளாக் ஆகுறதும் மாறி பிளாக் ஆகும். ஓகே. நான் இந்த கிராஃப் எல்லாம் தனியாகவே நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ திருப்பி ஒரு தடவை கிராஃப் தனியாக போட்டு காமிச்சிடுறேன். இப்போ இந்த நீங்கள் ரேஞ்ச் அண்ட் டொமைன் இதை மட்டும் முதல்ல பார்த்துக்கோங்க தெளிவாக. ஓகே. இது வந்து 1 மார்க்ல வரும். இது சும்மா உங்களுக்கு ஸ்கூல்ல வந்து ஒரு டேபிள் இருக்கும். அதை பார்த்துக்க சொல்லுவாங்க. சில பேர் ஃபுல்லாக நடத்திடுவாங்க. ஸோ அதை மாதிரி பார்த்துக்க மட்டும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கிளியருங்களா? ஓகே. அடுத்தது if f of x equal to
சைன் காஸ் கொசீக்கன் சீக்கன் பார்த்துட்டோம். இப்போ tan xக்கு பார்க்கலாம். f of x is equal to tan x அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டிங்கன்னா tan x இங்கே பாசிட்டிவாக இருக்கும், இங்கேயும் பாசிட்டிவாக இருக்கும். ஆல் சில்வர் டீ கப்ஸ் இங்கே 2 இடத்துலையும் நெகட்டிவாக இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ இந்த π/2ல் ஒரு வேல்யூ கொடுக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூ. அதே வேல்யூவை இங்கேயும் கொடுக்கும். ஸோ சைனை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு வேல்யூ, இப்படி அது இந்த ஒரு வேல்யூ இங்கே கொடுக்குற வேல்யூவை இங்கே ரிப்பீட் பண்ணுது. டேனை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுக்குற வேல்யூவை இங்கே ரிப்பீட் பண்ணுது. கரெக்டுங்களா? ஓகே. சைன் மாதிரியும் எடுத்துக்கலாம். இங்கே கொடுக்குற வேல்யூவை இங்கே ரிப்பீட் பண்ணுது. +1 -1. சைன் வந்து இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ். அப்போ ஒரு ப்ளஸ் வேல்யூ, ஒரு மைனஸ் வேல்யூ. அதே வேல்யூ தான் இங்கே ரிப்பீட் ஆகும். ஒரு மைனஸ் வேல்யூ, ஒரு ப்ளஸ் வேல்யூ, அதே வேல்யூ தான் இங்கே ரிப்பீட் ஆகும். டேனுக்கும் அதே மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ டேனை பொறுத்த வரைக்கும் டேன் இன்ஃபைனைட் ஆகும். எங்கே இன்ஃபைனைட் ஆகும்? 90 டிகிரி. 90 டிகிரியில் இன்ஃபைனைட் ஆகும். அப்போனா ஒரு வெர்டிக்கல் ஆங்கிள் 90, ஆட் நம்பர் ஆஃப் 90 டிகிரிஸில் எல்லாத்துலேயுமே இன்ஃபைனைட். அப்போ அது எல்லாத்தையுமே நம்ம டேனோட டொமைன்ல இருந்து ரிமூவ் பண்ணிடணும். எந்த டிகிரிக்கெல்லாம் இன்ஃபைனைட் ஆகுமோ அந்த டிகிரி எல்லாம் டொமைன்ல இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அதுக்கு இமேஜே இல்லாமல் போயிடும், ஃபங்க்ஷன் இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ ரியல் நம்பர் மைனஸ் ஆட் நம்பர் ஆஃப் π/2 சீக்கன் மாதிரியே. ரேஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா டேனை பொறுத்த வரைக்கும் இப்போ 0 டிகிரிக்கு 0 வரும், 90 டிகிரிக்கு இன்ஃபைனைட் வரும், 0லேருந்து இன்ஃபைனைட் வரைக்கும் எல்லா வேல்யூஸும் வரும். ஆன்சர் எல்லா ஆன்சரும் வரும். ஸோ டேன் கிராஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி அண்ட் 90 டிகிரி, இங்கே -90 டிகிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது என்னது? 0 to 90 ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டு. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவ். இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் நெகட்டிவ். ஸோ இப்போ இங்கே மைனஸ் இன்ஃபைனைட்டில் ஆரம்பித்து 0க்கு 0 போய் 90க்கு ப்ளஸ் இன்ஃபைனைட். இப்போ ஒரு 180 டிகிரிக்கும் இந்த கர்வ் வந்து கட் ஆயிரும். கண்டினியூஸ் கர்வ் கிடையாது, இது கட் ஆகும். ஸோ ஏன்னா 90 டிகிரி வரும்போது இன்ஃபைனைட் ஆயிரும். திருப்பி அடுத்த 90 டிகிரிக்கு இப்படி, திருப்பி அதுக்கு அடுத்த 90 டிகிரிக்கு இப்படி போகும். ஸோ இப்படி தான் டேர்னோட கர்வ் இருக்கும். கரெக்டுங்களா? ஒவ்வொரு 90 டிகிரிக்கும் கட் ஆகும். பட் மைனஸ் இன்ஃபைனைட்லேருந்து ப்ளஸ் இன்ஃபைனைட் வரைக்கும் வேல்யூஸை கொடுத்துரும். அதனால என்டையர் ரியல் நம்பர்ஸும் இதோட ரேஞ்சாக இருக்கும். அதே மாதிரி f of x is equal to cot x. cot x வச்சுக்கிட்டிங்கன்னா காட் எங்கெல்லாம் இன்ஃபைனைட் ஆகும், டேன் எங்கெல்லாம் 0 ஆகுதோ அங்கெல்லாம் காட் இன்ஃபைனைட் ஆகும். ஏன்னா டேனோட ரெசிப்ரோக்கல் தான் காட், 0வோட ரெசிப்ரோக்கல் தான் இன்ஃபைனைட். கரெக்டுங்களா? இன்ஃபைனைட்டோட ரெசிப்ரோக்கல் 0 ஆயிரும். ஸோ 90 டிகிரியில் டேன் வந்து இன்ஃபைனைட் ஆகுதுன்னா காட் வந்து 0. 0 டிகிரியில் டேன் 0 ஆகுதுன்னா காட் இன்ஃபைனைட் ஆயிரும். அப்போ டேன் எங்கெல்லாம் 0 ஆகும்? ஹரிசாண்டல் லைனில் 0, π, 2π, 3π இங்கெல்லாம் வந்து டேன் வந்து 0 ஆகும். அந்த இடத்துல எல்லாம் காட் வந்து இன்ஃபைனைட் ஆயிரும். அப்போ காட்டோட டொமைன் வந்து ரியல் நம்பர்லேருந்து எங்கெல்லாம் இன்ஃபைனைட் ஆகுமோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஓகேங்களா? எங்கெல்லாம் இன்ஃபைனைட் ஆகும்? n/ல இன்ஃபைனைட் ஆகும். கிட்டத்தட்ட கொசீக்கண்ட் மாதிரி. வேல்யூஸ் வந்து டேன் மாதிரியே காட் வந்து இட் கிவ்ஸ் ஆல் த வேல்யூஸ், மைனஸ் இன்ஃபைனைட்லேருந்து ப்ளஸ் இன்ஃபைனைட் வரைக்கும் எல்லா வேல்யூஸையும் கொடுக்கும். புரியுதுங்களா? இதுதான் வந்து சைன், காஸ், கொசீக்கன், சீக்கன், டேன், காட்டுக்கான டொமைன் அண்ட் ரேஞ்ச். இப்போ இதை இன்வெர்ட் பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனை இன்வெர்ட் பண்ணணும், சைன், காஸ், டேன் எல்லாத்தையுமே இன்வெர்ட் பண்ணணும்னா முதல்ல இது 1-to-1 அண்ட் ஆன்-டு ஃபங்க்ஷனாக ஆகணும். இப்போ இருக்க சைன், இப்போ நம்ம எழுதியிருக்க இந்த டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து இட்ஸ் நாட் அ 1-to-1 அண்ட் ஆன்-டு ஃபங்க்ஷன். இது many-to-1 ஃபங்க்ஷன். ஏன்னா மோர் தென் 1 வேல்யூ ஆஃப் எக்ஸுக்கு சேம் இமேஜ் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அப்போது இதை வந்து 1-to-1 அண்ட் ஆன்-டு ஃபங்க்ஷனாக மாற்றினா மட்டும்தான் இதை இன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த டொமைனை குறைக்கணும். டொமைன் வந்து ஃபுல் ரியல் நம்பரும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா நிறைய இமேஜஸ் போகும். அப்போ ஒரு 180 டிகிரி அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அதை மீதி எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா சேம் இமேஜ் வராது. இதுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் இமேஜ் வர்ற அந்த டொமைனை மட்டும் எடுத்துக்கணும். அதை பிரின்சிபல் டொமைன்னு சொல்லுவோம். அந்த பிரின்சிபல் டொமைனை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இது 1-to-1 அண்ட் ஆன்-டு ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்போ இன்வெர்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். கரெக்டுங்களா? ஓகே. முதல்ல நம்ம இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் தெளிவாக. ஸோ இதுதான் டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஃபார் சைன், காஸ், டேன். ஓகே.
இப்போ இந்த கிராஃப் எல்லாம் வந்து நீங்க லாஸ்ட் இயரே படிச்சிருப்பீங்க. திருப்பி ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு புரியறதுக்காக அந்த கிராஃப் சொல்லிடுறேன் நானு. சைனோட கிராஃப், சைன் எக்ஸோட கிராஃப். எக்ஸ் எல்லாம் என்னது? டொமைன். ஒய்யில தான் ரேஞ்ச் இருக்க போகுது. இப்போ எக்ஸ் வந்து 0 டிகிரி, π/2, π, 2π, 3π/2, 3π/2, 2π இப்படி போயிட்டே இருக்கும். இதுல -π/2, -π, -3π/2, -2π. புரியுதுங்களா? அதாவது 0 டிகிரி, π/2, π டிகிரி, 3π/2 and 2π. ஒரு சர்க்கிள் முடிஞ்சிடும் 2πக்குள்ள. ஸோ இதை இப்படி கொண்டு வந்தீங்கன்னா -π/2 நெகட்டிவ்ல. ஆன்டி கிளாக் வைஸ்ல வரும்போது பாசிட்டிவ் வரும், கிளாக் வைஸ்ல வந்தா நெகட்டிவ் வரும். -π/2, -π, -3π/2, -2π அப்படின்னு சொல்லி போ. கிளியருங்களா? ஓகே. ஸோ அதை நம்ம ரியல் நம்பர் லைன்ல போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போ நம்ம திருப்பி நம்ம பார்க்க போறோம். sin 0 என்ன ஆயிரும்? கிராஃப் பார்க்கலாம். sin 0 0 வரும். sin π/2 +1 ஆயிரும். sin π வந்து 0 ஆயிரும். sin 3π/2 -1 ஆயிரும். அண்ட் sin 2π வந்து ஒன்ஸ் அகேன் 0 ஆயிரும். இப்படி போயிட்டே இருக்கும். இங்க வந்து -π/2 வந்து -1 ஆயிரும். -π 0 ஆயிரும். -3π/2 +1 ஆயிரும். -2π வந்து 0 ஆயிரும். ஓகே, இதுதான் சைன் ஃபங்க்ஷன். ஃபுல்லா சைன் ஃபங்க்ஷன் ஃபுல்லா எதுல இருக்கும்? இந்த +1ல இருந்து -1க்குள்ள தான் இருக்கும். ஓகேங்களா? இதே கொசீக்கண்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். இதோட ரெசிப்ரோக்கல் கொசீக்கண்ட் எக்ஸுக்கு. ஜீரோ π/2 by 3π/2 2π -π/2 -π -3π/2 -2π. ஓகே, இப்போ கொசீக்கண்ட் எக்ஸ் எங்கெல்லாம் இன்ஃபைனைட் ஆகும்? சைன் எங்கெல்லாம் 0 ஆகுதோ அங்கெல்லாம் கொசீக்கண்ட் இன்ஃபைனைட் ஆயிரும். அப்போ சைன் 0ல 0 ஏற்கனவே ஒரு லைன் இருக்கு, பையில அண்ட் 2πல. அதே மாதிரி இந்த பக்கம் -πல -2πல இங்க எல்லாம் இன்ஃபைனைட் ஆயிரும். இதெல்லாம் வந்து நம்ம டொமைன்ல இருந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடும். ஓகே, இது வந்து +1, இங்க வந்து -1. ஓகே, இப்போ 0 கிட்ட 0 to π, 0 to πங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட். இந்த ரெண்டு குவாட்ரண்ட்லயும் ஆல் சில்வர். அப்போ சைனும் அதோட ரெசிப்ரோக்கலும் இந்த ரெண்டு குவாட்ரண்ட்லயும் பாசிட்டிவ். அப்போ 0 to πல வந்து கொசீக்கண்ட் வந்து பாசிட்டிவ். அப்போ மேல வரும். 0 கிட்ட இன்ஃபைனைட். கரெக்டுங்களா? π/2ல சைன் வந்து 1. அப்போ 1ஓட ரெசிப்ரோக்கலும் 1 தான். கரெக்டுங்களா? 1ஓட ரெசிப்ரோக்கல் 1 தான். இப்போ இங்க நடுவில் வந்து 60 டிகிரியில வந்து 1/√3/2 வருதுன்னா √3/2ஓட ரெசிப்ரோக்கல் 2/√3. 2/√3 வந்து 1 விட பெருசு. அப்போ மேலே வந்துடும், இப்படி வந்துடும். ஸோ 30 டிகிரி வந்து 1/2 வருதுன்னா 2 வந்துடும். 1/2ஓட ரெசிப்ரோக்கல் 2. இப்படியே போனுச்சுன்னா 0 கிட்ட இன்ஃபைனைட்டுக்கு போயிடும். அதே மாதிரி அதே சேம் வேல்யூ தான் இங்கேயும் கொடுக்கும். பை போகும்போது இன்ஃபைனைட்டுக்கு போயிடும். ஸோ அதே மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா π/2 to 2π. π/2 to 2πல -3π/2ல வந்து -1 வரும் சைனு. -1ஓட ரெசிப்ரோக்கல் -1 தான். மீதி எல்லாத்தையும் ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கன்னா -1க்கு கீழே வந்துடும். -∞ இங்க டச் பண்ண போகும். 2π கிட்டே -∞ டச் பண்ண போகும். இந்த மாதிரி ஒரு பை வேல்யூக்கும் கர்வ் வந்து இப்படி மேலேயும் கீழேயும் வரும். இப்போ இங்க வந்து -1, இந்த கர்வ்ல வந்து +1 கிட்ட மேலே. ஸோ இது வந்து கொசீக்கண்ட் ஃபங்க்ஷன். இப்போ இந்த கொசீக்கண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா +1ல இருந்து -1க்குள்ளே தான் வேல்யூஸ் இருக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா +1க்கு கீழே -1க்கு கீழே இதுக்குள்ளே வந்து வேல்யூஸே இருக்காது. +1ம் இருக்கும், அதுக்கு கீழேயும் இருக்கும். -1 -1க்கு மேலேயும் இருக்கும். +1க்கு கீழே -1க்கு மேலே. இங்கே +1க்கு மேலே தான் இருக்கும், -1க்கு கீழே தான் இருக்கும். அதுக்கு நடுவில் வேல்யூஸ் இருக்காது. அதனால தான் இதோட ரேஞ்ச் வந்து -1ல இருந்து +1 வரைக்கும்
ரேஞ்சுனா இது கொடுக்குற வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. இதோட ரேஞ்ச் வந்து என்னவா இருக்கும்னா -1லேருந்து +1 வரைக்கும் இருக்காது. -1 இருக்கும், +1 இருக்கும். -1 +1 வேல்யூவா இருக்கும். பட் -1க்குள்ளேயோ +1க்குள்ள -1க்கும் +1க்கும் உள்ளுக்க வேல்யூஸே இருக்காது. மீதி எல்லா வேல்யூவும் இருக்கும். அப்ப இதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மீதி எல்லா ரியல் நம்பர்ஸும் வேல்யூவா கொடுக்கும். ஸோ அதனால இதுதான் கொசீக்கண்டோட ரேஞ்ச். இது சைனோட ரேஞ்ச். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது சைனோட ரேஞ்சு, இது கொசீக்கண்டோட ரேஞ்ச். சைனோட ரேஞ்ச் என்னவோ அதுக்குள்ள இப்போ இங்கே ஓப்பன் ப்ராக்கெட் போடணும். ஏன்னா -1 +1 வந்து வேல்யூ வரும், அதுக்குள்ள தான் வேல்யூ வராது. இங்கே -1 +1 வரும், அதுக்குள்ளேயும் வரும். அதனால இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட். இங்கே வந்து இந்த வேல்யூஸ் இருக்காது. -1லேருந்து +1லேருந்து -1க்குள்ள தான் வேல்யூஸ் வந்து சைனுக்கு இருக்கும். பட் கொசீக்கண்டுக்கு +1க்கு மேலேயும் +1 அண்ட் அதுக்கு மேலே -1 அண்ட் அதுக்கு கீழே தான் வேல்யூஸ் இருக்கும், இதுக்குள்ளே இருக்காது. இப்போ இதுக்குள்ளே இருக்கிறத மட்டும் ரியல் நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணணும், அதுக்குள்ளே இருக்கிறத மட்டும் மைனஸ் பண்ணுங்கிறதுனால ஓப்பன் ப்ராக்கெட் போகணும். புரிஞ்சுதுங்களா? ஐ திங்க் இப்போ தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் காசுக்கும். ஓகேங்களா? காசுக்கும் இதே மாதிரி தான். காசோட கிராஃப் நான் ஏற்கனவே உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். 0, π/2 and π, 3π/2, 2π இப்படி வரும்போது 0ல் வந்து 1 வரும், π/2ல 0 வந்துடும், πல -1 வரும், 3πல 0 வந்து 3π/2 0 வந்துடும், 2πக்கு +1 வரும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ அதே மாதிரி சீக்கண்டோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, சீக்கண்டோட ஃபங்க்ஷன் காசு எங்கெல்லாம் 0 ஆகுது, π/2ல 0 ஆகும், -π/2ல 0 ஆகும், 3π/2ல 0 ஆகும், -3π/2 அங்கெல்லாம் மட்டும்தான் இந்த லைன் பிளாக் ஆகும். அப்போ 0ல 1 ஆகும், 1க்கு மேலே இங்க வந்து நடுவில் இப்படி கிராஃப் வந்து பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த லைன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, எங்கே இன்ஃபைனைட் ஆகுதுங்கிற லைன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிளாக் இதுக்குள்ள ஒரு கர்வ் இருக்கும், அப்புறம் டிஸ்கனெக்ட் ஆகிட்டு அப்புறம் இதுக்குள்ள கர்வ் இருக்கும், அதுக்கப்புறம் இதுக்குள்ள கர்வ் இருக்கும், அதுக்கு அந்த பிளாக் மட்டும் மாறும். இப்போ வந்து கொசீக்கண்ட் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து இதுக்குள்ள ஒரு கர்வ், அப்புறம் இதுல இருந்து இதுக்குள்ள, அப்படி அந்த மாதிரி மாறும். சைனுக்கும் காசுக்கும் எப்படி மாறுதோ, இப்போ சைன் வந்து இங்கே 1 எங்கெல்லாம் 0 ஆகுதோ அங்கே 1 ஆகும். அந்த மாதிரி கொசீக்கண்டும் சீக்கண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அந்த பிளாக் இன்ஃபைனைட் போட்ட கர்வ்ஸ் மட்டும் லைன்ஸ் மட்டும் மாறும். கிளியருங்களா? இதே மாதிரி தான் டேன் அண்ட் காட்டுக்கு கூட. டேனுக்கு பார்த்தீங்கன்னா காசு எங்கெல்லாம் இன்ஃபைனைட் ஆகுது அங்கெல்லாம் முதல்ல பிளாக் பண்ணுங்க. ஏன்னா அங்கெல்லாம் வந்து கர்வ் வந்து டிஸ்கண்டினியூ ஆகும், கண்டினியூஸாக போகாது இந்த கர்வ், அங்கெல்லாம் இன்ஃபைனைட் ஆயிடும். காசு வந்து π/2ல -π/2ல அண்ட் 3π/2ல -3π/2ல இங்கெல்லாம் இன்ஃபைனைட் ஆயிடும். ஓகேங்களா? இதே இப்போ டேனுக்கும் பாருங்களேன், டேனுக்கும் நான் பக்கத்துலேயே போடுறேன். ஜீரோ π/2 π 3π/2 2π -π/2 -π -3π/2 -2π. காட் எங்கெல்லாம் இன்ஃபைனைட் ஆகும், டேன் எங்கெல்லாம் 0 ஆகுதோ அங்கெல்லாம் இன்ஃபைனைட் ஆகும். டேன் எங்கெல்லாம் 0 ஆகும், 0ல πல அங்கெல்லாம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துல எல்லாம் தான் நமக்கு இந்த கர்வ் வந்து டிஸ்கண்டினியூஸ் ஆகும். 0ல πல 2πல -πல -2πல இங்கெல்லாம் தான் டிஸ்கண்டினியூஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம இந்த கர்வை பார்க்கலாம். இந்த கர்வ் எப்படி வரைகிறது? இப்போ டேனை பொறுத்த வரைக்கும் டேன் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல பாசிட்டிவ் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்ல பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்லையும் ஃபோர்த் குவாட்ரண்ட்லையும் நெகட்டிவ் ஆயிடும். இப்போ 0 to πங்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், 0 to -π/2 0 to π/2 வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், 0 to -π/2 ஃபோர்த் குவாட்ரண்ட்.
0 to பைல பாசிட்டிவ், 0 to minus pi by 2ல நெகட்டிவ். 0 to பைல பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ். அப்போ மைனஸ் பை பை 2ல வந்து மைனஸ் இன்ஃபைனைட், மைனஸ் இன்ஃபைனைட்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேல்யூஸ் வந்து ஜீரோக்கு ஜீரோ ரீச் ஆயிரும். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் அப்படியே போயிட்டு ப்ளஸ் பை பை 2ல பை பை 2 ப்ளஸ் இன்ஃபைனைட்டுக்கு போயிடும். அதே மாதிரி பை பை 2 டு பை இங்கே வந்து நெகட்டிவாக இருக்கும். இதில் நெகட்டிவ், இங்கேருந்து நெகட்டிவ், பைக்கு போகும்போது ஜீரோவை ரீச் பண்ணும். அண்ட் இங்கேருந்து இங்கே வரும்போது 3 பை பை 2 வரும்போது ப்ளஸ். இதுதான் டேனோட கரெக்டுங்களா? இப்படி போகும். டேனோட கவெல்லாம் இப்படி தான் போகும். இப்போ காட்டோட கவுக்கு பார்ப்போம். காட் பொறுத்த வரைக்கும் காட்க்கும் அதே பாசிட்டிவ் நெகட்டிவ் தான். காட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்க 0 to பை, 0 to பைல பாசிட்டிவ், பை பை 2, 0 to பை பை 2ல பாசிட்டிவ், பை பை 2 to பைல வந்து நெகட்டிவ். 0 to பைல பை பை 2ல பாசிட்டிவ், பை பை 2 to பைல நெகட்டிவ். ஸோ இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ். இப்போ இங்கே பாசிட்டிவ், 0க்கு மைனஸ் ப்ளஸ் இன்ஃபைனைட்ல இருந்து பை பை 2ல ஜீரோ ஆயிரும். ஏன்னா tan பை பை 2 இன்ஃபைனைட், இன்ஃபைனைட்டோட ரெசிப்ரோக்கல் 0. ஸோ அப்போ பை வரும்போது tan 0 ஆகும், காட் வந்து இன்ஃபைனைட் ஆயிரும், மைனஸ் இன்ஃபைனைட். ஸோ என்னோட கர்வ் எல்லாமே காட்டுக்கு இப்படி தான் வரும் இந்த பிளாக்ல. புரியுதுங்களா? டேர்ன் கர்வ் ஏன் இப்படி இருக்கு, காட் கர்வ் இப்படி ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இதோட டொமைன்ல எங்கெல்லாம் பிளாக் ஆகுது பாருங்க. இங்கே பிளாக் ஆகுற இன்ஃபைனைட் வர இடத்தையெல்லாம் டொமைன்லேருந்து ரிமூவ் பண்ணிடணும். அப்போ ரியல் நம்பர்லேருந்து எதை ரிமூவ் பண்ணிடுறோம், ஆட் நம்பர் ஆஃப் பை பை 2 எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறோம். ஏன்னா பிகாஸ் அதுக்கெல்லாம் வந்து வேல்யூ இருக்காது, அதனால அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறோம் ரியல் நம்பர்லேருந்து. ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேஞ்ச் வந்து மைனஸ் இன்ஃபைனைட்லேருந்து ப்ளஸ் இன்ஃபைனைட் வரைக்கும் போகும். அப்போ என்டையர் ரியல் நம்பரும் வந்துடும். ஸோ அதே மாதிரி காட்டை பொறுத்த வரைக்கும் டொமைன் வந்து ரியல் நம்பர்லேருந்து எங்கெல்லாம் இன்ஃபைனைட் வருமோ அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அதாவது என் பை 0 பை 2 பை 3 பை அதுல எல்லாம் இன்ஃபைனைட் ஆயிரும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ரேஞ்ச் என்னன்னா டேன மாதிரியே என்டையர் மைனஸ் இன்ஃபைனைட்லேருந்து ப்ளஸ் இன்ஃபைனைட் வரைக்கும் ரேஞ்ச் அப்படின்னா ரியல் நம்பர் ஃபுல்லி. புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். இதுதான் சைன் ஃபங்க்ஷன். சைன் ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ டிகிரி வந்து என்ன வேணா கொடுக்கலாம், ஏன்னா எங்கேயுமே சைன் இன்ஃபைனைட் ஆகாது, அதனால ரியல் நம்பர் ஃபுல்லா டிகிரி. அப்போ சைனோட வேல்யூ வந்து -1லேருந்து +1க்குள்ள தான் இருக்கும். ஸோ அதனால இது ஸ்கொயர் ப்ராக்கெட்ல போடணும், ஏன்னா -1 +1 கூட வேல்யூவா வரும். காசுக்கும் அதே தான், டொமைனும் ரேஞ்சும். கொசீக்கண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே, ஏன்னா கொசீக்கண்ட் வந்து சைனோட ரெசிப்ரோக்கல். சைன் எங்கெல்லாம் 0 ஆகுமோ அங்கெல்லாம் கொசீக்கண்ட் இன்ஃபைனைட் ஆயிரும். அப்போ இன்ஃபைனைட் எந்த டிகிரிக்கெல்லாம் ஆகுதோ அந்த டிகிரியெல்லாம் விட்டுறணும், ஏன்னா அந்த டிகிரியை வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு இமேஜே இல்லாமல் போயிடும், அதுக்கு வேல்யூவே கிடையாது. இன்ஃபைனைட் வந்து வேல்யூ கிடையாது இல்லைங்களா? ஸோ அப்போது எக்ஸுக்கு எந்த ஆங்கிள் வேணா கொடுக்கலாம், பட் எந்த ஆங்கிள்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடணும், என் பை, அதாவது ஹரிசாண்டல் ஆங்கிள்ஸ் 0 பை 2 பை 3 பை, ஏன்னா இந்த ஆங்கிள்ஸ்ல எல்லாமே சைன் 0 ஆயிரும். சைன் 0 ஆனிச்சுன்னா கொசிக்கன் அங்கெல்லாம் இன்ஃபைனைட் ஆயிரும். ஸோ அதனால சைன் எங்கெல்லாம் 0 ஆகுதோ அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும், என் பையை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இதோட டொமைன், இதோட வேல்யூ எங்க வருது அப்படின்னா +1லேருந்து -1 உள்ளுக்கு வராது வேல்யூ, இதுக்கு மேல இதுக்கு கீழே அப்படிதான் வேல்யூ வரும், கொசிக்கண்டுக்கும் சரி சீக்கண்டுக்கும் சரி. அதனால இதோட வேல்யூஸை இங்க ரிமூவ் பண்ணிடணும், நார்மல் ஓப்பன் பிராக்கெட் போட்டு ரிமூவ் பண்ணிடணும். இதுதான் ரேஞ்ச். டொமைன்ல வந்து சைன் எங்கெல்லாம் 0 ஆகுதோ அதை ரிமூவ் பண்ணிடணும், இங்க காசு எங்கெல்லாம் 0 ஆகுதோ அதை ரிமூவ் பண்ணிடணும், ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் இது இன்ஃபைனைட் ஆயிரும். டேனை பொறுத்த வரைக்கும் டேன் எங்கெல்லாம் 90 டிகிரியில இன்ஃபைனைட் ஆயிரும், டேன் வந்து வெர்டிக்கல் லைன்ல எல்லாம் இன்ஃபைனைட் ஆயிரும். ஸோ அப்போ அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும், இன்ஃபைனைட் வர வேல்யூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஆன்சர் வந்து மைனஸ் இன்ஃபைனைட்லேருந்து ப்ளஸ் இன்ஃபைனைட் வரைக்கும் வரும். எல்லா இடத்துலையும் ரோட்டா கிராஃப் இருக்கும், மைனஸ் இன்ஃபைனைட்லேருந்து ப்ளஸ் இன்ஃபைனைட் வரைக்கும். அதனால ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் என்டையர் ரியல் நம்பரும் வந்துடும், டேனுக்கும் சரி காட்டுக்கும் சரி. ஐ திங்க் உங்களுக்கு இது நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை இன்வெர்ட் பண்ண போகிறோம். இன்வெர்ட் பண்ண போறோம்னா முதல்ல இதை 1 to 1 அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கணும். அதை ட்ரை பண்ணோம்னா தான் இதை நம்ம இன்வெர்ட் பண்ண முடியும், இன்வெர்ட்டபிள் ஃபங்க்ஷனா மாற்ற முடியும். ஸோ ஓகே, இப்போ அதை பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சைன் எக்ஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கோம். சைன் எக்ஸ் ஃபங்க்ஷனோட டொமைன் இல்லாம பிரின்சிபல் டொமைன், பிரின்சிபல் டொமைன் அண்ட் ரேஞ்ச் வச்சுக்கலாம்.
பிரின்சிபல் டொமைன்னா என்ன அர்த்தம்? இப்ப பார்த்தீங்கன்னா, சைனோட ஃபங்ஷன பொறுத்த வரைக்கும் நம்ம குவாட்ரண்ட்ல எடுத்துப்போம். சைனோட ஃபங்ஷன் பார்த்தா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்லயும் பாசிட்டிவ், அ 3 அண்ட் 4த் குவாட்ரண்ட்ல நெகட்டிவ். அப்போ டிஃபரண்ட் வேல்யூஸ் எங்க இருக்கும்? இங்க தான் இருக்கும் இல்லைங்களா? ஒரு மைனஸ், ஒரு பிளஸ் எடுத்துக்கிட்டா போதும். திருப்பி ஒரே பிளஸ். இங்க தான் ஏற்கனவே பிளஸ் எடுத்துட்டோமே. அதே வேல்யூவ திருப்பி எடுக்க வேண்டாம். ஒரு மைனஸ் திருப்பி எடுக்க வேண்டாம். அப்ப இது என்னது? -π/2ல பிளஸ் π/2 வரைக்கும் டிஃபரண்ட் வேல்யூஸ் வரும். நெகட்டிவ் வேல்யூ டூ பாசிட்டிவ் வேல்யூ. திருப்பி வேல்யூஸ் ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிரும். அதனால ரிப்பீட் ஆகுற ஆங்கிள்ஸ விட்டுட்டு, டொமைன விட்டுட்டு, ஏன்னா நான் திருப்பி சொல்றேன் 0 -π/2 பிளஸ் π/2. இது வரைக்கும் இது வந்து -1, 0, 1 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவுல இருக்கிறதெல்லாம் 1 to 1 ஃபங்ஷனா இருக்கும். இதுக்கு மேல போனீங்கன்னா, திருப்பி இதுக்குள்ளேயே வந்து முடியும். இதுக்குள்ளேயே வரும். ஸோ, அதனால இதுக்கு இருக்கிறதை ரிமூவ் பண்ணிட்டு, இத மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க மட்டும் பார்த்தோம்னா, இது 1 to 1 ஃபங்ஷனா ஆயிரும். அண்ட் ஆன் டூ ஃபங்ஷனாவும் ஆயிரும். அதனால டொமைன வந்து எல்லாத்துக்கும் குறைக்க போறோம். இப்ப நம்ம 1 to 1 அண்ட் ஆன் டூவா மாத்தணுங்கிறதுக்காக. அப்பதான் இன்வெர்ட் பண்ண முடியும். 1 to 1 அண்ட் ஆன் டூ ஃபங்ஷனா இருந்தா மட்டும் தான் இன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ, அப்ப பிரின்சிபல் டொமைன். சைனோட பிரின்சிபல் டொமைன் என்ன பண்றோம்? என்ன எடுத்துக்கிறோம் நம்ப? இங்க நான் போடுறேன். பாசிட்டிவ், நெகட்டிவ். ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ். அப்ப -π/2 to +π/2. -π/2 to +π/2. ரேஞ்ச் வந்து அதே ரேஞ்ச் தான். -1 to 1. ஓகேங்களா? காஸுக்கு. காஸ் எக்ஸ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்ல நெகட்டிவ், தேர்ட் குவாட்ரண்ட்ல நெகட்டிவ், ஃபோர்த் குவாட்ரண்ட்ல பாசிட்டிவ். இப்படி எடுத்தோம்னா 2மே பாசிட்டிவ். சேம் வேல்யூ வந்துரும். ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ் தானே எடுக்கணும். 0வ இன்வால்வ் பண்ணி எடுங்க. அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் எடுத்துக்கலாம். இங்க இருந்து இது வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 0 to π வந்துரும். கரெக்ட்டுங்களா? ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ். இப்போ இதோடது வந்து 0 to π. பிரின்சிபல் டொமைன். இப்ப ரேஞ்ச் வந்து அதே -1 to 1. இப்ப அடுத்தது எதுக்கு எடுக்க போறோம்? கொசீக்கண்ட். கொசீக்கண்ட் எக்ஸ். கொசீக்கண்ட் எக்ஸுக்கு என்ன எடுக்க போறோம்? ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் வேல்யூ இல்லைங்களா? ஸோ, என்ன வேல்யூ எடுக்கலாம் கொசீக்கண்ட்? கொசீக்கண்டுக்கும் அதே தான். சைனுக்கு எடுத்தா அதையே எடுக்கலாம். ஏன்னா சைனோட ரெசிப்ரோக்கல் தானே கொசீக்கண்ட். அதையே எடுத்துக்கலாம். பட் ஏன்னா அது அங்க தான். இங்க பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ் வரும். பட் என்ன பண்ணணும்னா, இந்த 0வ மட்டும் ரிமூவ் பண்ணிரணும். ஏன்னா சைன் 0 ஆயிரும். கொசீக்கண்ட் வந்து இன்ஃபைனைட் ஆயிரும். இன்ஃபைனைட் வர டிகிரியை ரிமூவ் பண்ணிரணும். இதுலேருந்து -0வ ரிமூவ் பண்ணிரணும். கரெக்ட்டுங்களா? அண்ட் ரேஞ்ச் வந்து மாறாது. ரேஞ்ச் அதே தான். எல்லாத்துக்குமே ரேஞ்ச் அதே தான். ஓகேங்களா? அதே மாரி சீக்கண்ட் ஃபங்ஷன். சீக்கண்ட் எக்ஸுக்கும் காஸுக்கு என்ன இருக்கோ அதே தான் 0 to π. பட் என்னன்னா 0 to π எடுத்துக்கும்போது π/2ல காஸ் வந்து 0 ஆயிரும். காஸ் 0 ஆகுதுன்னா அங்க வந்து சீக்கண்ட் இன்ஃபைனைட் ஆகும். அதனால அத மட்டும் ரிமூவ் பண்ணிரணும். ரேஞ்ச் அதே தான். ரியல் நம்பர் -1 to +1 ஓப்பன் இன்டர்வல்ல. கரெக்ட்டுங்களா? அடுத்தது டானுக்கு வரலாம். tan x. tan x பொறுத்த வரைக்கும் tan x வந்து என்ன பண்ணியிருக்கோம்? இப்ப tan xக்கு வந்து tan x பார்த்தீங்கன்னா, இப்ப tan xல வந்து இங்க பாத்துங்க. tan xல இங்க பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ், இங்க பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ். அப்பனா இப்படி எடுத்துக்கலாம். -π/2 to +π/2 எடுத்துக்கலாம். பட் -π/2லயும் இன்ஃபைனைட் ஆயிரும், +π/2லயும் இன்ஃபைனைட் ஆயிரும். அதனால இங்க என்ன பண்ணணும்? ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துக்கணும். π/2வ விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கு நடுவுல இருக்கிறத மட்டும் எடுத்துக்கணும். சைனுக்கு சேர்த்து எடுத்துக்கிறோம். பிகாஸ் அங்க π/2 -π/2ல +1 -1 வரும். பட் டேனை பொறுத்த வரைக்கும் 90 டிகிரியில வந்து இன்ஃபைனைட் ஆயிரும். அதனால அந்த 90 டிகிரியை விட்டுட்டு அதுக்கு நடுவுல இருக்கிறத எடுத்துக்கணும். அதனால ஓப்பன் இன்டர்வல் -π/2 +π/2. அதுல பிரின்சிபல் வேல்யூ வந்துரும். ஒரு பாசிட்டிவ், நெகட்டிவ் வேல்யூ வந்துரும். ஓகே. ஸோ இதோட ரேஞ்ச் வந்து ஆல்வேஸ் எப்போதும் போல ரியல் நம்பர் தான். அதே மாதிரி இப்ப காட்டுக்கு. காட்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் இதே தான். காட்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம், இப்படியும் எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க இப்படி எடுத்தாலும் மைனஸ் ப்ளஸ் வரும், இப்படி எடுத்தாலும் மைனஸ் ப்ளஸ் வரும். சரி, அப்ப காட்டுக்கும் இதையே எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன்.
இப்ப என்ன ஆகும்னா, காட் எங்கெல்லாம் இன்ஃபைனைட் ஆகும்னா, tan எங்க 0 ஆகுமோ அங்க இன்ஃபைனைட் ஆகும். அப்ப இதுக்கு நடுவுல ஒரு இடம் வந்து 0 வருது. 0ல tan 0 ஆகும். அப்ப அந்த 0வ நம்ம ரிமூவ் பண்ணணும். இதே இன்டர்வல் எடுத்துக்கிட்டோம்னா, 0வ நம்ம ரிமூவ் பண்ணணும். இல்ல நம்ம இந்த இன்டர்வல் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்டர்வல் என்னது 0 to π. 0லயும் tan 0 ஆகும், πலயும் tan 0 ஆகும். அப்ப அந்த 2 இடத்துலயும் காட் வந்து இன்ஃபைனைட் ஆயிரும். ஒரு பிளஸ், ஒரு மைனஸ் வருது. டேன பொறுத்தவரைக்கும் இங்க பிளஸ், இங்க மைனஸ், இங்க பிளஸ், இங்க மைனஸ். நீங்க -π/2 to +π/2வும் எடுத்துக்கலாம். இல்ல 0 to πயும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? டேன் காட்ட பொறுத்தவரைக்கும். ஆனா டேனுக்கு இத எடுத்துக்கிறோம், காட்டுக்கு இத எடுத்துக்கிறோம். ஏன் டேனுக்கு இத எடுத்துக்கிறோம்னா, டேன் வந்து இந்த இடத்துலயும், இந்த இடத்துலயும் இன்ஃபைனைட் ஆகும். எண்ட் பாயிண்ட்ஸ்ல இன்ஃபைனைட் ஆனுச்சுன்னா, இந்த மாதிரி ஓப்பன் போட்டுக்கலாம். மிடில்ல இன்ஃபைனைட் ஆனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதையே வந்து நான் காட்டுக்கும் எடுத்தேன்னா, மிடில்ல இன்ஃபைனைட் ஆகும். இந்த இடத்துல 0ல இன்ஃபைனைட் ஆகும். அப்ப இத போட்டு -0 போடணும். அதனால நான் இப்படி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். காட் வந்து 0லயும் இங்கேயும் இன்ஃபைனைட் ஆகும். எண்ட் பாயிண்ட்ல இன்ஃபைனைட் ஆகும். அதனால காட்டுக்கு நான் இன்டர்வல் இப்படி எடுத்துக்கிறேன். டேனுக்கு இன்டர்வல் இப்படி எடுத்துக்கிறேன். காட்டுக்கு இப்படி எடுத்துக்கிறேன். சரிங்களா? காட்டுக்கு பொறுத்தவரைக்கும் 0 to π. ஏன் ஓப்பன் இன்டர்வல் குடுக்குறேன்? ஏன்னா 0ல tan 0 காட் இன்ஃபைனைட். பையில tan 0 காட் இன்ஃபைனைட். அதனால இங்கேயும் காட் இன்ஃபைனைட். அதனால 0வையும் பையையும் ஓப்பனா போட்டுக்கிறேன். ஏன்னா அது கிடையாது. அதுக்கு நடுவுல இருக்கிற எல்லா வேல்யூலயும் பாசிட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ 2மே வந்துரும். மைனஸ் ரேஞ்ச் வந்து என்டையர் ரியல் நம்பர். ஸோ இப்ப நம்ம இங்கேயும் சைன், காஸ், tan, கொசிக்கன், சீக்கண்டுக்கு தான் எழுதியிருக்கோம். பட் இங்க எழுதியிருக்கிறது தான் டொமைன் அண்ட் ரேஞ்ச். இதுதான் ப்ராப்பர் டொமைன். பட் இங்க எழுதியிருக்கிறது நம்ம பிரின்சிபல் டொமைன் எழுதியிருக்கோம். ஏன் பிரின்சிபல் டொமைன் எழுதியிருக்கோம்? அப்பதான் இத வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். இன்வெர்ஸ் பண்ண முடியும். அப்ப இது பிரின்சிபல் டொமைனை மட்டும் எழுதினா தான் இது 1 to 1 ஃபங்ஷனா இருக்க முடியும். என்டையர் டொமைனே எழுதினோம்னா இது மெனி டு 1 ஃபங்ஷன் ஆயிரும். இது வந்து மெனி டு 1 ஃபங்ஷன். ஸோ இதை 1 to 1 ஃபங்ஷனா மாத்தணும்னா நம்ம டொமைனை குறைக்கணும். அந்த டொமைனை பிரின்சிபல் டொமைன்னு குறைச்சிட்டோம். இப்ப இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி போட்டோம்னா, உல்டா பண்ணி போட்டோம்னா, ரேஞ்ச டொமைனாவும் பிரின்சிபல் டொமைனை ரேஞ்சாவும் போட்டோம்னா அதுதான் இன்வெர்ஸ் ஃபங்ஷனோடது. புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். இன்வெர்ஸ் ஃபங்ஷனோட டொமைன் அண்ட் இது டொமைன் ஆயிரும், இது ரேஞ்ச் ஆயிரும் இன்வெர்ஸ் ஃபங்ஷனுக்கு. தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். இதை நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க, இந்த ஃபிகர் எல்லாம் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிராஃபும் ரொம்ப ஈஸி அண்ட் டொமைன் அண்ட் ரேஞ்ச் எப்படி வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ஈஸி. கிளியர்? ஸோ அப்போ இன்வெர்ஸ் ஃபங்ஷன் sin inverse of x அதோட டொமைன் ரேஞ்ச். sin inverse of x என்ன டொமைன் வரும்? sin x ஓட ரேஞ்ச் என்னவோ அதுதான் இங்க டொமைனா இருக்கும். பிரின்சிபல் டொமைன் வந்து ரேஞ்ச் ஆயிரும். cos inverse of x சேம். cos சைனுக்கு என்ன வருதோ அதே தான். பட் இங்க வந்து 0 to π பிரின்சிபல் டொமைன். cosecant inverse of x. cosecant inverse of x. cosecant inverseக்கு என்ன ரேஞ்ச் போட்டோம் யோசிச்சு பாருங்க. -1க்கும் +1க்கும் நடுவுல வராது. அதுக்கு -1க்கு கீழே +1க்கு மேல தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது வந்து இங்க டொமைனா இருக்கும் இல்லைங்களா? ஸோ எனி ரியல் நம்பர் பட் -1ல இருந்து +1குள்ள வராது. அண்ட் ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் இதே தான் ரேஞ்சு. ஆனா அதுல எது ரிமூவ் ஆயிரும்? நடுவுல இருக்க 0 மட்டும் ரிமூவ் ஆயிரும். அண்ட் சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் சேம் கொசீக்கண்ட் மாதிரியே டொமைன் அதுதான் இருக்கும். ரேஞ்ச் என்ன அப்படின்னா காசோட ரேஞ்ச் வந்து எதை ரிமூவ் பண்ணிடணும்? 5/2 ரிமூவ் பண்ணிடணும். ஓகே. டேனுக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு டேனுக்கு எதெல்லாம் ஆன்சராக வரும்? எனி ரியல் நம்பர் வில் பி ஆன்சர். கரெக்டுங்களா? tan எக்ஸுக்கு அது வந்து இங்கே டொமைன் ஆயிரும். அண்ட் ரேஞ்ச் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்ன ஆங்கிள்லாம் கொடுக்க முடியும் நம்ம அதெல்லாம் ரேஞ்சாக வந்துடும் இல்லைங்களா? ஸோ ரேஞ்ச் என்னென்ன வரும்? பிரின்சிபல் டொமைன். டேனோட பிரின்சிபல் டொமைனை இங்கே நம்ம ரேஞ்சாக போடணும். டேனோட பிரின்சிபல் டொமைன் என்ன போட்டோம்?
மைனஸ் பை பை டூ டு ப்ளஸ் பை பை டூ. அதே மாதிரி காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு சேம் ரியல் நம்பர் ஃபுல்லாக டொமைன் ஆயிரும். ரேஞ்ச் வந்து 0 to பை வந்துடும். தட்ஸ் ஆல். புரிஞ்சுதுங்களா? இதுதான் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனோட டொமைன் அண்ட் ரேஞ்ச். தட்ஸ் ஆல். ஓகே. இது இப்போ இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க, இது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இதுக்கப்புறம் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு எப்படி போகலாம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். கிளியருங்களா? ஓகே. உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைசஸ் என்ன இருக்குன்னு நம்ம அதெல்லாம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 1 போயிடலாம். எக்ஸாம்பிள் 1ல என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் given sin inverse of 1 by root 2. நல்லா கவனிங்க, இங்க பாருங்களேன். sin 45 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். sin 45 டிகிரி என்னது? 1 by root 2. கரெக்டுங்களா? இது வந்து என்னது? வேல்யூ, சைனோட வேல்யூ. இது என்னது? ஆங்கிள். இப்போ இந்த சைன் இந்த பக்கம் போகும்போது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஆயிரும். 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 by root 2. அப்ப இன்வர்ஸ்க்கு பக்கத்துல இருக்கிறது எப்போதுமே வேல்யூ. புரியுதுங்களா? இந்த இன்வர்ஸோட அந்த வேல்யூவை சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா அது ஆங்கிள். ஆங்கிள் மட்டும் இருக்கு, ஆங்கிளுக்கு பக்கத்துல சைன் வந்துருச்சுன்னா இது ஃபுல்லாவே எதை கொடுக்கும்? வேல்யூவை கொடுக்கும். புரியுதுங்களா? அப்ப சைன் 30 டிகிரி அப்படிங்கிறது என்னது? ஒரு வேல்யூ. 30 டிகிரிங்கிறது ஆங்கிள், சைன் 30 டிகிரி வேல்யூ 1 by 2. இப்போ அதே மாதிரி 30 டிகிரி ஆங்கிள், சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2 ஆங்கிள். புரியுதுங்களா? இது ஒரு ஆங்கிள், இது வேல்யூ, இது என்டையரா சேர்த்தோம்னா ஒரு ஆங்கிள் ஆயிரும். கிளியர்? சரி, ஓகே. இது இப்போ நமக்கு வேல்யூ. இந்த வேல்யூக்கான ஆங்கிள் என்னன்னு நமக்கு தெரியல. ஸோ அப்போ லெட் இதை ஏன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ என்ன ஆயிரும்? 1 by root 2 is equal to sin ஏன்னு வந்து. இப்போ யோசிங்க, we know that என்னது? sin 45 டிகிரி 1 by root 2 இல்லைங்களா? that is equal to sin 45 டிகிரி. sin 45 டிகிரி 1 by root 2. அப்ப a is equal to என்னது? 45 டிகிரி. அவ்வளவுதான். புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். ஏன்னா நம்ம பிரின்சிபல் வேல்யூ எதுல இருந்து எதுக்குள்ள கொடுக்க போறோம்? மைனஸ் பை பை 2 டு பிளஸ் பை பை 2க்குள்ள தான் நம்ம ஆங்கிள் கொடுக்க போறோம். ஏன்னா இந்த 1 by root 2ங்கிறது நிறைய ஆங்கிளுக்கு வரும். பட் நம்ம வந்து பிரின்சிபல் வேல்யூ மட்டும் தான் கொடுக்க போறோம். சைனோட பிரின்சிபல் வேல்யூ மைனஸ் 1 by 2 பிளஸ் 1 by 2க்குள்ள தான். கரெக்டுங்களா? அந்த அக்யூட் ஆங்கிளுக்கு நம்ம கொடுத்துறோம். ஸோ நெகட்டிவ் வேல்யூ வந்ததுன்னா நெகட்டிவ் ஆங்கிள் வரும், பாசிட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஆங்கிள் வரும். ஏன்னா சைனை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இல்லைங்களா? நெகட்டிவ் ஆங்கிளுக்கு நெகட்டிவ் வேல்யூ. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நெகட்டிவ் ஆங்கிளும் இருக்குது பிரின்சிபல் வேல்யூவில், சைனோட பிரின்சிபல் வேல்யூவில். இப்போ அதை நம்ம அது வேற நம்ம யோசிக்கணும். இப்போ இதை பாருங்க, சைனோட பிரின்சிபல் வேல்யூவில் மைனஸ் பை பை 2 டு பிளஸ் பை பை 2 இருக்கு. அப்போ இப்போ இதில் என்னன்னா இங்கே நடுவில் 0 இருக்கும் இல்லைங்களா? 0லேருந்து இது வரைக்கும் பாசிட்டிவ் வேல்யூஸ் வரும், 0லேருந்து இது வரைக்கும் நெகட்டிவ் வேல்யூஸ் வரும். நெகட்டிவ் வேல்யூஸ்க்கு நெகட்டிவ் ஆங்கிள் வந்துடும், பாசிட்டிவ் வேல்யூக்கு பாசிட்டிவ் ஆங்கிள் வந்துடும். ஸோ இதுக்குள்ளேயே நமக்கு, ஏன்னா இப்போ சைனை பொறுத்த வரைக்கும் இங்கே பாசிட்டிவ் வேல்யூ, இங்கே நெகட்டிவ் வேல்யூ. மைனஸ் பை பை 2லேருந்து 0 வரைக்கும் நெகட்டிவ் வேல்யூஸ் வரும், 0 டு பை பை 2ல பாசிட்டிவ் வேல்யூ வரும். இப்போ பாசிட்டிவ் வேல்யூக்கு பாசிட்டிவ் ஆங்கிள் வந்துடும், நெகட்டிவ் வேல்யூக்கு நெகட்டிவ் ஆங்கிள் வந்துடும். சைனை பொறுத்த வரைக்கும். டேனை பொறுத்த வரைக்கும் டேனுக்கும் அதே மாதிரி தான். பாசிட்டிவ் ஆங்கிளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ வந்துடும், நெகட்டிவ் ஆங்கிளுக்கு நெகட்டிவ் வேல்யூ வந்துடும். ஸோ அதனால சைன் அண்ட் டேனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. கொசீக்கண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கொசீக்கண்ட்டுக்கும் அப்படிதான், பாசிட்டிவ் ஆங்கிளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ வந்துடும், நெகட்டிவ் ஆங்கிளுக்கு நெகட்டிவ் வேல்யூ வந்துடும். ஸோ அப்போ அங்கேயும் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா கொசீக்கண்டும் மைனஸ் பை பை 2 டு பிளஸ் பை பை 2 தான் எடுத்திருப்போம். நல்லா பாருங்க, சைனுக்கு சைன் இன்வர்ஸோட ரேஞ்சு பிரின்சிபல் வேல்யூ. இப்போ பிரின்சிபல் வேல்யூன்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இதை பாருங்க, சைனோட பிரின்சிபல் வேல்யூ அண்ட் கொசீக்கண்டோட பிரின்சிபல் வேல்யூ, டேனோட பிரின்சிபல் வேல்யூ, இது மூணுக்கும் பிரின்சிபல் வேல்யூ சேமா இருக்கும். அப்பனா நெகட்டிவ் ஆங்கிளுக்கு நெகட்டிவ் வேல்யூ, பாசிட்டிவ் ஆங்கிளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ வந்துடும் சைனு அண்ட் அதோட ரெசிப்ரோக்கல் டேனுக்கு. பட் காசு, கொசீக்கண்டு, காசு, சீக்கண்டு, காட் இது மூணு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து பாசிட்டிவ் ஆங்கிள்ஸ் மட்டும்தான் இருக்கும், நெகட்டிவ் ஆங்கிளே இருக்காது. கரெக்டுங்களா? ஓகே. சைனுக்கு மைனஸ் பை பை 2 டு பிளஸ் பை பை 2. இப்போ மைனஸ் பை பை 2லேருந்து 0 வரைக்கும் நெகட்டிவ் ஆங்கிள், இங்கேருந்து பாசிட்டிவ் ஆங்கிள். இதே தான் வந்து சைனுக்கும் இருக்கு, கொசீக்கண்டுக்கும் இருக்கு, டேனுக்கும் இருக்கு. அதனால இது 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 மூணுக்கும் பிரச்சனையே கிடையாது. வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் ஆங்கிள் பாசிட்டிவாக இருக்கும், வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் ஆங்கிள் நெகட்டிவாக வந்துடும்.
பட் காஸுக்கு, சீக்கண்டுக்கு, காட்டுக்கு இதுக்கு நம்ம ரேஞ்ச் பிரின்சிபல் வேல்யூ 0 to π குடுத்துருக்கிறோம். 0 to π குடுத்தோம்னா 0 to π ஃபுல்லாவே பாசிட்டிவ் ஆங்கிள் தான். ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஆல் பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்ல காஸும் நெகட்டிவ், கொசீக்கண்டும் நெகட்டிவ், காட்டும் நெகட்டிவ். அதனால இப்படி எடுத்திருக்கோம் இது. ஸோ 0 to π எடுத்திருக்கிறோம். இப்போ ஃபுல்லாவே இப்போ ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் எடுத்திருக்கோம். பாசிட்டிவ் ஆங்கிள் தான் வருது. அப்ப நெகட்டிவ் வேல்யூ வரும்போது எனக்கு ஆங்கிள்ஸ் வந்து π/2க்கு மேல வரணும். பாசிட்டிவ் ஆங்கிள்ஸ் வரும் பாசிட்டிவ் வேல்யூ வரும்போது 0 to π/2க்குள்ள ஆங்கிள் வந்துரும். நெகட்டிவ் வேல்யூ வரும்போது π/2ல இருந்து πக்குள்ள வரும். கரெக்ட்டுங்களா? இப்ப அத எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படிங்கிறத தான் இங்க பார்க்க போறோம். மத்தபடி சைன், டான், காட்டுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி. கிளியருங்களா? ஓகே. ஸோ இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 45 டிகிரிங்கிறது என்னது? π/4 இல்லைங்களா? ரேடியன்ல. டிகிரி டு ரேடியன் மாத்த தெரியும்ல? 0 டிகிரிக்கு 0 ரேடியன் அண்ட் 90 டிகிரிக்கு π/2 ரேடியன், 30 டிகிரிக்கு π/6 ரேடியன், 45 டிகிரிக்கு π/4 ரேடியன், 60 டிகிரிக்கு π/3 ரேடியன். கரெக்ட்டுங்களா? ஓகே. தென் எக்ஸாம்பிள் 2 பார்த்தீங்கன்னா, cot inverse of -1/√3 வருது. ஸோ cot inverse of -1/√3 பாருங்க, -1/√3 வருது. ஓகே. 1/√3 அப்படிங்கிறது என்ன ஆங்கிள்? 1/√3 வெறுமனே இப்ப இதே வந்து நம்ம cot 1/√3க்கு வச்சுப்போமே. cot inverse of 1/√3ன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு a. அப்ப 1/√3 இஸ் ஈக்குவல் டு cot aன்னு வந்துரும். இப்படி வந்ததுன்னா 1/√3 எந்த ஆங்கிளுக்கு வரும்? 60 டிகிரிக்கு வரும். காட்டோட 60 டிகிரிக்கு வரும் இல்லைங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு cot 60 டிகிரி. cot 60 டிகிரினா π/3. π/3க்கு வந்துரும். இதே -1/√3னா 90 டிகிரிக்கு மேல வந்துரும். 90 டிகிரிக்கு மேல வந்ததுன்னா அப்ப அது என்ன வரும்? இப்ப 60 டிகிரிக்கு வர்ற அதே ஆன்சர் இங்க நெகட்டிவ்ல எங்க வரும்? 180 மைனஸ் 60 டிகிரிக்கு வரும். காட் இங்க 60 டிகிரிக்கு வர்றது, இங்க இந்த இடத்துல 60 டிகிரி. அப்போ 180 மைனஸ் 60 டிகிரி. இங்க 1/√3னா இங்க -1/√3 வரும். அப்ப 90 டிகிரிக்கு மேல வரும். ஸோ 90 டிகிரிக்கு மேல வருதுன்னா நம்ம எந்த பாசிட்டிவ் ஆங்கிள் எந்த ஆங்கிளுக்கு வருதோ அதை 180 மைனஸ் போட்டுக்கணும். 180 மைனஸ் போட்டுக்கணும் அந்த இந்த குவாட்ரண்ட்ல நமக்கு நெகட்டிவ் வேல்யூக்கு கிடைச்சிடும். அப்போ நெகட்டிவ் வேல்யூ வந்ததுன்னா 180 மைனஸ் போட்டுக்கணும். இது எதுக்கு? காட்டுக்கு, காசுக்கு, சீக்கண்டுக்கு. இது மூணுக்குமே நெகட்டிவ் வேல்யூ வரும்போது ஆங்கிள் 180 மைனஸ் போட்டுக்கணும். புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். அப்போ நெகட்டிவ் வேல்யூக்கு நெகட்டிவ் ஆங்கிளுக்கு நமக்கு ஈஸியா நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? this is equal to a அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ -1/√3 is equal to cot a அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ 1/√3 எந்த ஆங்கிளுக்கு வரும்? 60 டிகிரிக்கு. அப்போ அந்த 60 டிகிரி இப்போ நம்ம இங்க என்னன்னு போட போறோம்? π மைனஸ் 60 டிகிரி. புரியுதுங்களா? அதாவது 1/√3 is equal to minus cot 60 டிகிரி அப்படின்னு சொல்லி வந்துடும். மைனஸ் காட் 60 டிகிரியை எப்படி போட்டுக்கலாம்? காட் 180 மைனஸ் 60 டிகிரி அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த மைனஸை டைரக்டாவே நம்ம சைனுக்கு, டேனுக்கு, கொசிகண்டுக்கு கொண்டு போய்க்கலாம். பட் காட்டுக்கு, காசுக்கு, சீக்கண்டுக்கு மட்டும் இப்படி கொண்டு போகணும். ஏன்னா இதோட பிரின்சிபல் வேல்யூ 0 to πல இருக்கிறதுனால. அப்போ இது என்ன வந்துடும்? காட் 180 மைனஸ் 60 டிகிரி, காட் 120 டிகிரி வந்துடும். காட் 120 டிகிரியை நீங்க ரேடியன்ல மாத்தினீங்கன்னா 2π/3 வந்துடும். ரேடியன்ல மாத்த தெரியும்ல? 120 டிகிரி மாத்துங்க. 6ல கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வந்துடும்? 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 2π/3. cot 2π/3. அப்ப therefore a is equal to 2π/3. அவ்வளவுதான். ஸோ இது இந்த நெகட்டிவ் வேல்யூ வந்ததுன்னா இப்படிதான் மாற்றணும். இப்போ இதே இது சைனுக்கு நெகட்டிவ் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/√2ன்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை ஏன்னு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இதில் என்ன பண்ணலாம்? -1/√2 is equal to sin a
ஓ 1/√2 is equal to minus sin A. ஓ 1/√2 is equal to minus sin 45 degree. இப்போ that is equal to sin of இந்த மைனஸ் டைரெக்டாக கொண்டு போயிடலாம் minus 45 degree. That is equal to minus pi/4 angle A is equal to minus pi/4னு சொல்லிடுறது. புரியுதுங்களா? ஸோ சைனுக்கு டேனுக்கு அண்ட் கொசீக்கண்டுக்கு இந்த மைனஸ் அப்படியே ஆங்கிளுக்கு போயிடும். பட் காட்டுக்கு காசுக்கு சீக்கண்டுக்கு இந்த மைனஸ் முன்னாடி போகும்போது 180 மைனஸ்னு போகும். ஏன்னா இதோட பிரின்சிபல் வேல்யூ 0 to பைல இருக்கிறதுனால 0 to 90 வரைக்கும் பாசிட்டிவ் வேல்யூ, 90லேருந்து பை வரைக்கும் நெகட்டிவ் வேல்யூ. அதனால பை மைனஸ் போட்டு கண்டுபிடிக்கணும் நெகட்டிவ் வேல்யூ. புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். ஓகே, இதே மாதிரி தான் எல்லா சம்மும் வந்துடும். நம்ம 2 எக்ஸாம்பிள் முடிச்சிட்டோம். இதோட எக்ஸசைசஸ் வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதோட எக்ஸசைஸ் எல்லாமே பார்ப்போம். அப்போ வந்து திருப்பி ஒரு தடவை இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூஸ்க்கு சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். அண்ட் இதோட டொமைன் ரேஞ்ச் எல்லாம் நல்லா இந்த வீடியோவை பார்த்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். See you in the next video.